நின்று நம் கரங்கள பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதரனே சகோதரி. 2 பேதுருவின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 21 வரை கூட வாசிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 21 வரை. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல அவசரத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராயதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல அவருடைய மகத்தான வல்லமையும் வெளிப்பாடுகளையும் கூட்டுவாராக. நம் இருதயத்தை தாழ்த்தி இருக்கையில நம்ம ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல சாயங்கால நேரத்துக்காக கூட நன்றி ராஜா. சூழ்நிலையிலும் காலநிலைகளும் எவ்விதமா இருந்தாலும் கூட அடிக்கப்பட்ட மாம்சத்தினூடாய் அந்த கழுகுகள் கூடும் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கழுகுகளாய் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். எனவே இந்த இடத்துல அடிக்கப்பட்ட மாம்சம் இருக்குது என்று சொல்லி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய நிலைகள் விதமாய் உலகத்துல இருந்தாலும் ராஜா, நாங்கள் உம்மீது வைத்த எங்களுக்குள்ளாய் நீர் வைத்த கிருபையினாலே நாங்கள் உமக்கேற்ற கர்த்தாவே அந்த தாகத்தினூடாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில நீர் பேச போகிற காரியங்களுக்காய் கூட நன்றி. நீர் வெளிப்பாடுனாலே ராஜா எங்களை நிரப்புங்க. இந்த வெறும் வார்த்தைகள் எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளாய் கர்த்தாவே அபிஷேகித்து ராஜாவை எங்களுக்குள்ளாய் அது பெற்றுக்கொள்ளும்படி கிருபையை கூட்டி கொடுங்க. இந்த செய்தியை எங்களுக்கு கேட்கும் போதே எங்களுக்குள்ளாய் அந்த டிவைன்லி அட்மாஸ்பியர் உண்டாகட்டும். கர்த்தாவே, நாங்கள் அவ்வுலகத்திலே நாங்கள் பிரயாணிக்க கிருபைங்க. அதே போல இங்க இருக்கிற கர்த்தாவே சுக பலவீனத்தோடு பலன் இல்லாத நிலையில இருக்கிற சகோதரனுக்காய் கூட நன்றி ராஜா. இந்த நேரத்துல கர்த்தாவே அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடு உண்டாகும் போதே அந்த தேர்ட் புல்லானது வெளிப்பட்ட ராஜா, அந்த வெளிப்பாடு அந்த மனுஷனுக்குள்ளாய் அந்த வல்லமையை கொண்டு வரட்டும். கர்த்தாவே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவள் வெளிப்பாடோடு கூட வார்த்தையை தொடும்போது அந்த வல்லமை புறப்பட்டது என்று நாங்க பார்க்கிறோம். அதே போல இந்த சகோதரன் இங்கிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை வெளிப்பாடோடு தொட கிருபைங்க. உம்முடைய தெய்வீக வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை அந்த மகனுக்குள்ளாய் பாய்ந்த ராஜா புறப்பட்டு செல்லும் போது கர்த்தாவே அந்த எம்மாவூர் சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை கர்த்தாவே சரீரத்தோடு ஆவியோடு ஆத்மாவோடு பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல கிருபைங்க. அவர் மட்டுமல்ல, நாங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் அந்த மேலான ஒரு தருணத்தை உணர கிருபைங்க. நாங்கள் உயிர் தெழுந்த கிறிஸ்துவை எங்களுடைய இருதயங்களை நாங்கள் காணும்படிக்கான தன்மைகளை கூட்டி கொடுங்க. எங்களுக்குள்ளா இருக்கிற எல்லா கர்த்தாவே அப்பா வேற்றுமையான எண்ணங்களையும் சிந்தனைகளை அப்புறப்படுத்தி அந்த பெந்தகோஸ்தே ஒருமனத்துக்குள்ளாய் எங்களை நடத்துங்க ராஜா. நீர் பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நீர் பேச போகிற காரியங்களுக்காக நன்றி. இந்த இடத்துல இருக்கிற எல்லா அவிசுவாசத்தின் தன்மைகள், பலவீனத்தின் ஆவிகள், கர்த்தாவே கன நித்திரையின் ஆவிகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க. நீர் இறங்கி வந்து ராஜா இந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளும் அப்ப அந்த 6th டைமென்ஷனுக்கு ஏற்ற விதத்துல மாற்றிக்கொள்ளுங்க ராஜா. பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஒரு கிருபையினாலே இந்த நாளில் அழைத்து வந்திருக்கிறார். அதனால தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். ஆமென். சரி, இந்த நாள்ல கூட நம் நேரம் ஏற்பட்ட குளிரான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம சீக்கிரம் முடிச்சுக்கும்படி நம்ம போலாம். ஆமென். சரி, இந்த நாள்ல உங்களுக்கு நான் வழக்கமா நம்ம சர்ப்பத்தின் அடிச்சோடு இந்த பாகத்தை குறிச்சு தான் நம்ம பார்த்து கொண்டே வரோம். ஏன்னா அந்த சர்ப்பத்தின் அடிச்சோடு எதை நோக்கி கொண்டு போகுதுன்னு சொன்னா மிருகத்தின் முத்திரையை நோக்கி கொண்டு போகுதுன்னு சொல்லி, அதனால கடைசி எண்ட் டைம் ஈவென்ட்ஸ் அதை நோக்கி போகுதுன்றதுனால நம்ம அதை பார்த்துட்டே வந்தோம். நம்ம எல்லா மேம்போக்கான விஷயத்தை நம்ம பார்க்காதபடி ஆழமான விஷயங்களை பார்த்து கொண்டே வரோம். ஆமென். ஆனாலும் கொஞ்சம் டீவியேட்டா கொஞ்சம் டிஃபரெண்டா இன்னைக்கு வேற ஒரு காரியத்துக்குள்ள உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆமென். தொடர்ந்து அதே காரியத்தை குறித்து டிராவல் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் டீவியேட்டா கொஞ்சம் தீர்க்க தரிசன பாகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வெளிப்பாடுகள், ஏன்னா நம்ம பல நாட்களா வளர்ந்து வந்திருக்கிறோம், ஆழமான விஷயங்களை வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனா ஆழமான விஷயங்கள் வளர்ந்து வந்திருக்கிறதுனால அது விசுவாசம் பெருகுமே தவிர, ரெண்டாவது காரியம், நீங்கள் ஒரு போதகர் ஆகிற லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுவிசேஷத்தை எடுத்து உறுதியா நீங்க ப்ரீச் பண்ணணும். இல்ல உறுதியான காரியங்கள்னால உறுதிப்படுத்தணும் மற்றவங்க மத்தியில சொன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா அடிப்படை முக்கியம். அடிப்படையான உபதேச புரிதல் முக்கியம், உபதேச கட்டமைப்பு முக்கியம். அந்த உபதேச கட்டமைப்புக்கு அடிப்படையா இருக்கிறது என்னன்னு சொன்னா வேதம் ரொம்ப வேதத்தின் அஸ்திபாரம் முக்கியம். அதே போல தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை முக்கியம். நான் 2 விஷயத்த சொல்றேன். தீர்க்கதரிசியுடைய மெசேஜ்னு சொல்லாம தீர்க்கதரிசி வாழ்க்கைன்னு சொல்றேன். நல்ல கவனிங்க.
ஓகேங்களா? ஏன்னா நீங்க எல்லாம் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை வாசிக்கிறவங்க, ஆனாலுமே அதோட முழுமையான வெளிப்பாடு எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா, தீர்க்கதரிசி அறிந்து கொள்ளும் போதுதான் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை நம்ம டிராவல் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் தீர்க்கதரிசியுடைய அந்த மெசேஜை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு செய்தியாளன் சொல்றாரு, செய்தியும் செய்தியாளனும் ஒன்றே இல்லைங்களா? அப்போ செய்தியாளனை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம இதை புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த செய்தியாளனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற வார்த்தையை கண்டறிந்து கொள்ள முடியும் ஒரு சைடு. அதே போல வேதத்தை நம்ம ஃபாலோ பண்ணா அது மட்டும்தான் வேதத்துல தீர்க்கதரிசன பாகத்தை வெளியெடுக்க முடியும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வேதத்துல 3 பங்குல 2 பங்கு தீர்க்கதரிசன பாகங்களா இருக்குதுன்னு சொல்லி. ஆமே, 3ல 2 பங்கு தீர்க்கதரிசன பாகங்களா இருக்குதுன்னு சொல்லி. அதனாலதான் தீர்க்கதரிசன பாகங்கள் அப்படின்னா என்ன, அது தீர்க்கதரிசன பாகங்கள்ன்றது என்னவா இருக்குதுன்னு சொன்னா வருவது உரைப்புகளா இருக்குது. வருவது உரைப்புன்னு சொன்னா முன்பதாக வரப்போகிற காரியங்கள் முன் உரைக்கப்படுறதுதான் தீர்க்க தரிசனங்கள். 2 வகையான தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஒண்ணு தேவன் நடத்த போற காரியம், 2வது இனி தேவன் இல்லாம பிசாசோ இல்ல வரும் காலங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத குறிச்சு தேவன் முன்கூட்டியே முன்பதாக அறிந்து சொல்ற காரியம். புரிஞ்சுங்களா? 2 விஷயம். அப்போ தீர்க்க தரிசனம்ன்றது 2 பகுதியா இருக்குது. ஒன்று தீர்க்க தரிசனமே ஒண்ணுதான். என்னன்னா தீர்க்க தரிசனம் பின்பதாக நடக்க போகிறத ஃபோர்டெல்லிங்னா பின்பதாக நடக்க போறத சொல்றது, முன்னா சொல்றது. அது தேவன் சொல்றாரு அப்படின்றதுனால எல்லாமே தேவன் பண்றாருன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்திகிறிஸ்து இப்படி இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி தேவன் முன்பதாக தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஆனா அது தேவன் பண்றது கிடையாது. ஆமே, கரெக்டுங்களா? அது பிசாசு செய்யறத இந்த காரியத்தோட இப்படி வருவான்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தின் மூலமா தீர்க்க தரிசிகளின் மூலமா தேவன் அநேக அடையாளங்கள்ல தேவன் போட்டிருக்கிறார் இல்லைங்களா? அது பிசாசு செய்கிறதான காரியம். இந்த தீர்க்க தரிசனத்துடைய ஒரு பார்ட். 2வது பாகம் என்னன்னா தேவன் செய்ய போவதா இருக்கிற வாக்குரைத்த வாக்கு தத்தங்கள். இது 2வது பாகம். 2 தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லைங்களா? நமக்கு தீர்க்கதரிசி 2 மெசேஜ் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், தீர்க்க தரிசனத்தினால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள், தீர்க்க தரிசனத்தினால் அப்படின்ற செய்தியை கொடுத்திருக்காரு. அது மூலமா என்ன நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும்னா, வேதத்துல தீர்க்க தரிசன பாகங்களை வாசிக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இந்த உலகத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் முன்னாடியே தீர்க்க தரிசனமா தேவன் என்ன பண்ணிருக்காரு, முன் உரைத்திருக்கிறார். நம்ம இனி உலகத்துல என்னென்ன காரியம் நடக்குது, ஏன் நடக்குதுன்னு சொல்லி நம்ம புரியாதபடி போய் கொண்டிருப்போம் உலகத்தார போல. நீங்க ஒன்ஸ் தீர்க்க தரிசனத்தை வேதத்துல இருக்கிற தீர்க்க தரிசன பாகங்களை மீன்ஸ் தீர்க்கதரிசி மூலமா விளக்கப்படுத்தப்பட்ட பாகங்களை எடுத்து வாசிக்கும் போதுதான் இந்த சம்பவங்களுக்கு உங்களுக்கு புரியும், அதான் விளக்கப்படுத்த முடியும். அதனாலதான் தீர்க்கதரிசி அந்த தலைப்பை கொடுத்திருக்காரு. என்ன தலைப்பு? தீர்க்க தரிசனத்தினால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள். இப்போ இன்னைக்கு நடக்க போகிற எல்லா விஷயங்களும் என்னவா இருக்குது? சம்பவமா இருக்குது இல்லைங்களா? அமெரிக்கன் எலெக்ஷன் இப்படி ஒரு சம்பவமா இருக்குது இல்லைங்களா? இஸ்ரேலின் ஈரான் வார் அது ஒரு சம்பவமா இருக்குது. இன்னைக்கு இந்தியாவுல நடக்க போற அநேக விதமான சூழ்நிலைகள், அரசியல், மத்ததெல்லாம் என்ன ஒரு சம்பவங்களா இருக்குது. ஆனா இது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி உலகத்தாருக்கு புரியாது. ஆனா தீர்க்க தரிசனத்தை ஃபாலோ பண்ற நபர்களுக்கு என்ன பண்ணும்? புரியும். அப்ப எப்படி புரியும்னா, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஆல்ரெடி சொல்லப்பட்டது மூலமாக நமக்கு என்ன இருக்குது? மீட்பின் திட்டம்ன்ற ஒரு வரைபடம் என்ன இருக்குது? வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதன் மூலமா இதை வச்சு பார்க்கும்போது சம்பவங்கள் நமக்கு என்ன ஆகுது? சம்பவங்கள்னா என்ன அர்த்தம்? ஈவென்ட்ஸ் என்ன நடக்குதுன்றது அது புரிந்து கொள்ள முடியும். இது இந்த ஒரு செய்தி தீர்க்கதரிசி கொடுத்திருக்காரு இல்லைங்களா? ரொம்ப மேஜரான, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செய்தி. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதுதான் அந்த செய்தியுடைய சாராம்சம். 2வது, இன்றைய வேத வாக்கியம், இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. 2வது தீர்க்க தரிசனத்துடைய 2வது பகுதி. ஒன்று என்னவா இருக்குது? தீர்க்க தரிசனத்தின் மூலமா தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள். ஆமே. 2வது, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று. நல்ல கவனிங்க சகோதர சகோதரியே, நான் ஃபாஸ்டா போறேன். இந்த செய்தியை வாசிச்சிருக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ இந்த செய்தியின்படி என்ன வருதுன்னா, இந்த வேத வாக்கியம் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு வேத வாக்கியத்தை வாசிச்சுட்டு அதை நிறைவேறுதலை பாக்குறது எப்படி இருக்குது? ஒண்ணு லெஃப்ட் டு ரைட், வைஸ் வர்சா. இந்த உலகத்தினுடைய ஈவென்ட்ஸ், செயல்பாடுகளை பார்த்து இது ஏன் நடக்குதுன்னு சொல்லி புரியாம தீர்க்க தரிசன பகுதிக்கு போறது ஒரு பாகம். 2வது பாகம் தீர்க்க தரிசன பகுதிகளை தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டதையும் வேதத்துல இருக்கிறதையும் பார்த்துட்டு அது நிறைவேறுதலுக்குள்ள நடக்கிறத பாக்குறது. அப்ப என்ன நம்ம இப்படி பார்க்கும்போது, ஒரு வேத மாணாக்கன் இப்படி பார்க்கும்போது, ஒரு தீர்க்கதரிசியும் செய்தியாளனையும் ஃபாலோ பண்ற நபர் இப்படி பார்க்கும்போது தான் நம்ம எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம முடிவுல என்ன செய்யணும், எப்பேற்பட்ட நடைமுறைக்காக, ஆவியின் எழுப்புதலுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், உலகத்துல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத கண்டுகொள்ள முடியும் இல்லைங்களா?
நம்ம சண்டே பேசும்போது அந்த காரியத்தை குறித்து பேசியிருந்தோம். என் டைம் ஈவென்ட்ஸை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கான அஸ்திபாரத்துக்கு தான் நான் இதை போடுறேன். அது தெரியாம நான் வந்து குளோரிஃபைடான இல்ல ஒரு சில செய்திகளை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கேட்பீங்க, நல்லதுதான். ஆனா அது என்ன பண்ணாதுன்னு சொன்னா அங்கங்க கேட்டு போற மாதிரி இருக்குமே தவிர உங்களை என்ன பண்ணாது, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணாது, கொண்டு வராது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு இன்னைக்கு எடுக்கிறேன். இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பின்னணியோட கூட இருக்கும். அதனால நீங்க என்ன கவலைப்படாதீங்க. இதோட நோட்ஸ் நான் போகும்போது எல்லாருக்கும் நான் PDF ஷேர் பண்றேன். அது இல்லாம நான் யூடியூப்ல பாக்குற நபர்களா இருந்தாலும் அவங்களுக்கு நான் என்ன பண்றேன், அட்டாச்சிங்ல நான் போடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதை நீங்க பின் பண்ணி கொஞ்ச நாள் இது உங்களுக்கு ஞாபகம் வர்ற வரைக்கும் பைபிள்ல சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன ரொம்ப ஹிஸ்டாரிக்கலா பேசுறீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இந்த தீர்க்க தரிசன பாகத்தை குறிச்சு இருக்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு இந்த நாள்ல நான் மேற்கோளா எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, வசனம் சொல்லுது, அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு இல்லைங்களா? ஒரு ஆத்தன்டிக்கான ப்ராஃபட்டிக் வெர்சஸ் ஸ்கிரிப்ட்ஸ் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி என்ன யார் சொல்றாரு? பேதுரு சொல்றாரு. இப்பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசனத்தை கவனித்திருப்பது நலம். அப்படின்னா ரெண்டு விதமான விஷயம். ஒரு மனுஷனுக்குள்ள விடிவெள்ளி யாரா இருக்கிறாருங்க? நானே தாவீது நேரும் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். அப்ப தனிப்பட்ட மனிதனுக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுற காரியத்தை சொல்லுது ஒரு பாகம். ரெண்டாவது சபை காலம் முடிஞ்சு அவரோட வருகையே சொல்லுது ரெண்டாவது பாகம். அப்போ விடிவெளி வரும் என்ன சொல்லுது? இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல. அப்படின்னா இருளுள்ள ஸ்தலம் சபை காலங்கள் என்ன இருக்குது? இருளுள்ள ஸ்தலமா இருக்குது. அப்போ அந்த இருளுள்ள ஸ்தலத்துல நம்ம கரெக்டா அடியை எடுத்து நடந்து வெளிச்சம் வர்ற வரைக்கும் நம்ம டிராவல் படியில வெளிச்சத்தை ஒரு தனிப்பட்ட மனுஷனாகி நமக்குள்ள கிறிஸ்துவ கொண்டு வர்றதுக்கும், அதே போல ஏஜ் லெவல்ல, ஏஜ்னா 7 சபைக்கால லெவல்ல அது நம்ம கடந்து ஒரு நாளும் இருள். ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்குது? கயாசாவும் பாவமாவும் எப்படி நடக்கிறோம் அப்படின்றது தெரியாதமா இருக்குது. இந்த வழியில நடக்கிறதுக்கு நம்ம எதை பிடிக்கணும்னு வசனம் சொல்லுதுன்னு சொன்னா அந்த உறுதியான தீர்க்க தரிசன பாகம் இருக்கு இல்லையா? அந்த உறுதியான தீர்க்க தரிசன பாகத்தை பிடிக்கும் போது அதுதான் நமக்கு வெளிச்சமா இருக்குது. ஆமென். புரிஞ்சுங்களா? ஏன் ப்ராஃபட்டிக் வியூ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, அதனாலதான் சொன்னேன், வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பைபிள்ல இருக்கிற எந்த ப்ராஃபஸியும் பிரைவேட் இன்டர்பிரேஷன், பிரைவேட்னா ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு இடத்தை மட்டும் சுட்டி காட்டுறது அல்ல. அதுக்கு அநேக எக்ஸாம்பிள் தீர்க்கதரிசி புத்தகத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லுது. யாரை குறிச்சும் சொல்லப்படுதுன்னா இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து வெளிப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களையும் குறிக்குது, எகிப்திலிருந்து வெளிப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களையும் குறிக்குது, கிறிஸ்துவையும் குறிக்குது. அப்போ அந்த தீர்க்க தரிசன பாகம் 2 இல்ல 3 இடத்தையும் குறிக்குது. ஒன்று யாருன்னா யூத ஜனங்கள். அவங்கதான் என்ன பண்ணாங்க? எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த என்னோட குமாரன், அதாவது யாக்கோபா இருக்கிறான். யாக்கோபா 12 கோத்திரமா? அப்ப அதனால என்னோட குமாரன் சொல்லப்படுது. ரெண்டாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னங்க ஏரோதுனால அங்க கொல்லப்படுறதுக்கு கொண்டு போகப்படும் போது எகிப்துக்கு போய் திரும்ப வர்ற காரியத்தை குறிக்குது. இந்த காலத்துல மனுஷகுமாரன் எங்க இருக்கிறாரு? மனவாட்டிக்குள்ள திரும்ப வெளிப்படும் போது நம்ம உலகத்துல எங்க இருக்கிறோம்? எகிப்துல இருக்கிறோம். எகிப்துல இருந்து தேவன் இப்ப என்ன பண்ணிருக்காரு? நம்மள அப்ப எகிப்துல வர வச்சிருக்கிறாரு. எந்த காலம் வரைக்கும் அந்த ப்ராபசி என்ன பாத்தீங்களா? அப்போ டிராவல் ஆகுது. அப்போ என்ன எதுக்காக சொல்றேன்னா எந்த ப்ராஃபட்டிக் தீர்க்க தரிசனமும் சுய தோற்றம் உடைய பொருள இருக்காததுக்கு பல ஆங்கிள் அது இணையும். ஆனா ஒரே மீனிங்கை தான் கொடுக்கும். அது ஒரு பிக்சர் உண்டாகும். அதுதான் விஷயம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, தீர்க்க தரிசனம் அது ஒரு காலம் மனுஷனுடைய சித்தத்தினால உண்டாகவில்லை. இங்க முக்கியமான பாயிண்ட உணர்ந்து கொள்ளணும். இது மூலமா எதை உணர்றது, எதை சொல்ல வரேன்னு சொன்னா டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் என்ன ஆகுது? மாறுது. டினாமினேஷன் சொல்றாங்களா, பிரதர் உங்களுக்கு நாளைக்கு இந்த இவ்வளவு அமௌண்ட் வரப்போகுது, உங்களுக்கு வீடு கிடைக்க போகுது, உங்களுக்கு அது கிடைக்க போகுது, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்க மலை மேல உதவி செய்யறத பாக்குறேன். இதெல்லாம் என்ன இருக்குது? மனுஷனுடைய இச்சையுடைய வெளிப்பாடு. அதெல்லாம் மனுஷனுக்கு ஒரு இச்சைன்னு சொன்னா ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை கேட்டதை தேவன் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் போது அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தீர்க்க தரிசனமா அவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்குவாங்க. அப்படி கிடையாது. தேவனுடைய ஒவ்வொரு தீர்க்க தரிசன பாகமும் ஒரு மீட்பின் திட்டத்துல ஒரு பார்ட்டை வகிக்குது. தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு, ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு செய்தியாளர் என்ன அனுப்புறாருன்னா அது சும்மா என்ன ஆகாது, சும்மா வராது. தேவனுடைய மீட்பின் திட்டத்துல ஒரு முக்கியமான வேலையை அது என்ன பண்ண போகுது? நிறைவேற்ற போகுது. சும்மா தேவன் தான் தோன்றித்தனமா உங்களை போல் என்னை போல் கிரியை செய்கிறவர் அல்ல. ஏன்னா தீர்க்கதரிசி கிட்ட என்ன பண்றாங்கன்னு சொன்னா உங்களுடைய நிறைய பேர் என்ன கேக்குறாங்க? அமெரிக்க பிரசிடென்ட் அடுத்த முறை யார் வருவாங்கன்னு சொல்லுங்க.
இல்லைங்களா? அங்க என்ன 1963-64 வந்து அமெரிக்காவில் வந்து ஆயிலுக்காக ஒரு இது நடக்குது. ஆயில் பூமியில எங்க இருக்குதுன்னு சொல்லி டூசான் ஆரிசோனா பகுதிகளில் தேடுறாங்க. தீர்க்கதரிசி கூட இருந்த பிரதர்ஸ் எல்லாமே, பிசினஸ் மேன்ஸ் எல்லாம். அப்ப அந்த இடத்துல தீர்க்கதரிசி ஆல்ரெடி சொல்றாரு ஆயில் இருக்கு போங்கன்னு சொல்லிட்டு. அது என்ன பண்றாங்க, அவங்க போய் அவங்க பார்க்காம போயிருந்தால வேற ஒரு கம்பெனி அதை என்ன பண்றாங்க, டேக் ஓவர் பண்றாங்க. நான் இது டீட்டெயிலா சொல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து கேக்குறாங்க திரும்ப சொல்லுங்கன்னு போது தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் என்ன பண்றது இல்ல, கேட்டா அவர் எங்க என்னன்னு சொல்லி எனக்கு சொல்லுவாரு. ஆனாலும் அந்த மாதிரி அவருடைய தீர்க்க தரிசனத்தை அவரோட வரத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் நகைப்புக்கு உரிய இடமா நான் மாட்ட மாட்டேன். தேவன் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன பாகமானது மீட்பின் திட்டத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது. புரிச்சுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இது சொல்றேன். இன்னைக்கு நம்ம கடைசி கால நிகழ்வுகள், எண்ட் டைம் ஈவென்ட்ஸ், ஏன்னா முக்கியமா நம்ம எந்த விஷயங்கள பைபிள்ல பார்த்தாலும் கடைசியா எதோட கூட இணையுதுன்னு சொன்னா நமக்கு மனவாட்டி அப்படின்ற பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் நம்மளுடைய மெயின் பர்பஸாவோ மெயின் கோலாவா இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், இந்த செய்திக்கு தாகமா இங்க வரதா இருக்கட்டும், ஊழியங்களா இருக்கட்டும், தனிப்பட்ட மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய ஊழியங்களா இருக்கட்டும், வேர்ல்டு வைடா மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், இது எல்லாமே எதை போக்கஸ் பண்ணுதுன்னு சொன்னா, மனவாட்டி எதுக்கு போக்கஸ் பண்ணுதுன்னு சொன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் போக்கஸ் பண்ணுது. அப்ப அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றது இது டினாமினேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரதர் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியோட என்ன ஆகுது, முடிவடையாது. அதுக்கு பின்னதாக மேஜரான ஸ்டெப்ஸ் இருக்க போகுது அந்த மினிஸ்ட்ரியில, அந்த இடத்துக்கு போகும்போது. அப்ப அதுக்கு நடுவுல பல்லாயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்குல இருந்து ஒருவேளை இன்னும் ஒரு 1 hourல எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 1 hourல பல்லாயிரக்கணக்கான தீர்க்க தரிசன பாகங்கள் என்ன இருக்குதாங்க, அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. நான் எக்ஸாம்பிள் சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தின் 18 மணி நேரத்துல அவர் கொல்கத்தா கொல்கத்தாவிலிருந்து புடிச்சு சரி கெஸ்தமனே தோட்டத்திலிருந்து கொல்கத்தா மலைக்கு போறதுக்கு நடுவுல பல்லாயிரக்கணக்கான தீர்க்க தரிசன பாகங்கள் நொடிக்கு நிறைவேறி கொண்டே இருந்துச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதை போல ஒரு காரியத்துக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். அவர் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு உலகத்தால வார்த்தையானது சிலுவையில் அறையப்பட்டிருக்குதா இல்லையா? எங்க இருக்குது வார்த்தை? மனவாட்டிக்குள்ள இருக்குது. நம்ம ரிஜெக்டட் ஆகும் போது வார்த்தை சிலுவையில் அறையப்படுவதற்கு அடையாளம். எந்த மனுஷனுக்குள்ள வார்த்தை இருக்குது அந்த மனுஷன் உலகத்தால என்ன பண்ணப்படுறான்னா புறக்கணிக்கப்படுறான். எந்த மனுஷன் சிநேகிக்கப்படுறான்னா அவன் என்னங்க, அவனுக்குள்ள வார்த்தை இருக்குது சந்தேகம் உலகத்துல இருந்து. கவனிச்சுக்கோங்க. அப்ப புறக்கணிக்கப்பட்டதுல இருந்து, கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டதுல இருந்து அடுத்த மினிஸ்ட்ரி என்னன்னு சொன்னா பரமேறுதல் அடுத்த மினிஸ்ட்ரி. அப்ப உங்களுக்குள்ள ஒரு புறக்கணிப்பு இருக்குதுன்னா நீங்க கண்டிப்பா அடையாளம் கண்டுகொள்ளணும். ஒரு ரிஜெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னா வார்த்தை சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் நான் வெயிட் பண்ண இருக்கிற காரியம் எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்ப அந்த இன்பிட்வீன் கேப்ல ஒரு குளோரிஃபைட் மினிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுதலுக்கும் அவர் என்னங்க எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு சென்டர்ல ஒரு மகிமையான ஒரு ஊழியம் அவர் வைக்கப்பட்டிருச்சு. அதே போலதான் நமக்கு. புரிஞ்சுங்களா? நான் சொன்னதை புரிஞ்சுங்களா? அப்போ என் டைம் ஈவென்ட்ஸ்னா இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிற நாள்ல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளப்படுற நாள் வரைக்கும் கோடிக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருங்க கொச்ச உட்கார்ந்து இருக்குது. அப்போ அதை பார்க்கணும். நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா, ஈவென்ட்ஸை புரிஞ்சுக்கணும். ஏன் எதுக்காக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும், தீர்க்க தரிசனத்தை பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப தீர்க்க தரிசனத்தை பார்க்கணும். தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது, நெக்ஸ்ட் இந்த ஈவென்ட் நடக்க போகுது, இது நடக்க போகுது, இதுதான் நடக்கும் சொல்லி நீங்க அரசியலும் சொல்லலாம், ஒரு குடும்பத்திலையும் சொல்ல முடியும், புரிந்து கொள்ள முடியும், ஒரு சபையுடைய நிலையையும் புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன் இதை எடுக்கிறதுக்கான ரீசன் சொல்றேன், கவனிங்க நல்லா. புரிஞ்சுங்களா? எனவே இப்ப நம்ம மேஜரா இருக்கிற ப்ராஃபிட்டிக் வியூ எதுன்னு சொன்னா, கடைசியில இன்னைக்கு நம்ம இருக்கிறதுல ஓரளவு நம்ம சொல்லிடுறோம். இன்னைக்கு மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லா செய்திகளும் வந்தாச்சு. இப்ப மனவாட்டி என்ன பண்ணும், எடுத்துக்கொள்ளப்பட்ட என்ன நடக்குது, இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குது, அரசியல் என்ன நடக்குதுன்னு பாக்குறோம் இல்லைங்களா? இது எல்லாத்துடைய பிணைந்த பாகம் எதுன்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷமும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகமும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் தான். நம்ம என்ன பண்றோம், we love revelation, book of revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகமா என்ன பண்றோம், நம்ம நேசிக்கிறோமா இல்லையா? ஏன்னா நம்மளுடைய வேத பாகமா அது இருக்குது இல்லைங்களா? அந்த பாகத்தை பார்க்கும்போது தான், ஏன்னா அதோட பேரை என்னவா இருக்குது, வெளிப்படுத்தல். அப்போகலிப்ஸ் என்னங்க, வெளிப்படுத்தல், திரை மறைத்து வெளிப்படுத்துதல். ஆனாலுமே வெளிப்படுத்தல் பேர் வச்சாலும் இந்த உலகத்துக்கு என்னவா இருக்குது, பண்டில்டா இருக்குது, மறைக்கப்பட்ட சுற்றப்பட்டிருக்குது. அதுக்காக தான் தேவன் இந்த நாட்கள்ல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அதை அன்வெயில் பண்ணிருக்காரு. திரை நீக்கி இருக்கிற, அன்வெயில்னா திரை நீக்கப்பட்டிருக்குது இந்த நாட்கள்ல. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய எல்லா செய்திகளும் எதோட கூட டைப் ஆகுது, இன்னைக்கு வருகையெல்லாம் எதோட கூட டைப் ஆகுதுன்னா கட்டப்படுறதுன்னு சொன்னா வெளிப்படுத்தின தீர்க்கதரிசன புஸ்தகத்தோட. புரிஞ்சுங்களா? அது மனவாட்டிக்கு. இரண்டாவது, தானியேல் ஏன் இம்பார்ட்டன்ட் சொன்னா, தானியேல் யூதர்களுக்கான வெளிப்படுத்தின விசேஷம். தானியேல் ஏன் இம்பார்ட்டன்ட், அது யூதர்களுக்கான வெளிப்படுத்தின விசேஷம்.
மனவாட்டிக்கான இல்ல சபைக்கான வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம அப்போகலிப்ஸ் வெளிப்பாட்டுல இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஒரே விஷயம் தான். யூதர்களுக்கான முடிவை சொல்றது எதுவா இருக்குது, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகமா இருக்குது. புறஜாதி மற்றும் யூதர்கள் மற்றும் உலகத்துக்கான ஒட்டுமொத்த முடிவை சொல்றது தானியேல் தீர்க்கதரிசன புத்தகமா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க கிறிஸ்துவத்துக்குள்ள வந்து ஒரு 15-20 வருஷம் ஆயிருக்கலாம், ஆனா இந்த பாகத்தை அறியும் போதுதான் ஒரு தனிப்பட்ட மனுஷனா ஸ்ட்ரக்சரிக்கலா நீங்க உருவாக முடியும், வெளிப்படுத்தலையும் தானியேலையும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஏன்னா ஒட்டுமொத்த வேதாகமும் எதுக்காக எழுதப்படுதுன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எதுக்காக எழுதப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தின புத்தகத்துக்காக எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதே போல ஒட்டுமொத்த யூதர்களுக்கான முடிவு எங்க இருக்குதுன்னா தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? எனவே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துடைய எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போறது இல்ல, அந்த புத்தகத்துக்கான ஒரு ஓவர் வியூ, உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியும் உங்களுக்கு நான் தரேன். உங்களுக்கு அதுல இருந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதுவா, ஏன்னா வெளிப்படுத்தும் விசேஷத்தை அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்குமே கூட நான் அவுட்லைன் ஓவர் வியூ உங்களுக்கு தரப்போறேன், நெக்ஸ்ட் தரப்போறேன் நானு. ஆனா இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எத்தனை பேர் ரீட் பண்ணிருக்கீங்க? படிச்சிருப்பீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் ஆனா என்னன்னா அந்த படிக்கும்போது ஒரு சில காரியங்கள் புரியாம இல்ல முன்பின் புரியாம போற காரியங்கள் இருக்கும். இந்த செய்தியை நீங்க கேட்கும்போது அதுக்கான வரலாற்று பின்னணியோட கூட ஏன் இது எழுதப்படுறதுன்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது புரிஞ்சுக்கும் போது, நான் இதோட கூட நான் எடுத்திருக்கிற மெசேஜ் நோட்ஸ் உங்களுக்கு என்ன தரேன், PDF தரேன், நீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸ் கூட நான் தரேன் உங்களுக்கு. அதை வைத்துக் கொண்டு நீங்க பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏன் தீர்க்கதரிசனம் பார்க்கணும்? இருளிலே விளக்குற, இருளிலே பிரகாசிக்கிற விளக்காய் விடிவெள்ளி வர வரைக்கும். அப்படின்னா அது என்னவா இருக்குது, எடுத்துக்கொள்ளப்படுற நிலை வர்ற வரைக்கும் நமக்கு ப்ராஃபட்டிக் வியூ தேவையா இருக்குது. இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க, என் டைம் ஈவென்ட்ஸ் பத்தி பார்க்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம பெந்தகோஸ்த வழியில பார்க்க கூடாது, ஈவென்ட்ஸ் வச்சு ப்ராஃபட்டிக் வியூ வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அமெரிக்காவுல இன்னைக்கு ஒரு என்ன பண்ற ட்ரம்ப் வந்திருக்கிறார், அவர் என்ன சொல்லியிருக்காரு, நமக்கான ப்ராஃபஸி என்னவா இருக்குது அப்படின்னா அமெரிக்கா டோட்டல் விழுந்து போச்சு. அமெரிக்கா நாய் போச்சு, விழுந்து போச்சு. தீர்க்கதரிசி எப்போ சீல்ஸ் பிரீச் பண்றாரோ அந்த இடத்துலயே 1960 அமெரிக்கா விழுந்து போச்சு. ஆல்ரெடி நான் அந்த மெசேஜ் எடுத்திருக்கிறேன், யூடியூப்ல வேணா பாருங்க, எங்க நம்ம எடுக்கலாம். எப்படி இந்த மெசேஜ் சபை காலத்தை எப்படி தீர்க்கதரிசி பிரீச் பண்ணாரு, இந்த காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்றேன். அப்ப 1961-62 வரும்போதே அமெரிக்கா விழுந்து போன நிலைக்குள்ள வந்துச்சு. ஏறக்குறைய 1955 6வது வருஷத்திலே அமெரிக்க நாடுகள் மீதான படையெடுப்புன்ற செய்தி தீர்க்கதரிசி கொடுத்துட்டார். ஐக்கிய நாடுகள் மீதான படையெடுப்பு, யாரு? தேவன் அவங்க மேல் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி படையெடுத்து இருக்கிறாருன்னு சொல்லி. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த வந்து அமெரிக்கா திரும்ப என்ன பண்ணாது, ஒரு தேசம் அளவுல அது மீண்டு வராது. தனிப்பட்ட விசுவாசியா இந்த செய்தி ஏற்றுக்கொண்டவர்களா வரலாமே தவிர ஒட்டுமொத்த தேசமா வராது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் இப்போ ஒரு ரீசெண்டா அவர் பதவி ஏற்கிறது, சரி, அவர் ஜெயிச்ச பின்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நியூஸை ஃபாலோ பண்றவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு தெரியுமா? என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? என்னங்க, எல்லாருடைய வீட்லயும், நம்ம அமெரிக்கார்களுடைய எல்லார் வீட்லயும் பைபிளை கொண்டு வாங்கினார். இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, ப்ராஃபட்டிக் வியூல இருந்து பார்க்கும்போது இது தெரியாத நபர்களுக்கு அமெரிக்கா பிரணாம் என்ன தீர்க்கதரிசி என்ன சொன்னார், அமெரிக்கா விழுந்து போயிடும் சொன்னாரு, ஆனா ஒரு பைபிள் கொண்டாட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி படும். ஆனா ஒரு தீர்க்கதரிசன பார்வையோட கூட அதை நணுங்கும் போது கரெக்டா பிசாசு என்ன பண்றான், என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்றத கண்டுபிடிக்க முடியும். இப்போ தீர்க்கதரிசி வார்த்தை சொல்லுது, இப்படி வார்த்தை பைபிள் எடுத்து போய் உள்ள வச்சுக்கிறதுனால அமெரிக்கா மீட்சி அடைஞ்சிருமா? அப்படின்னா கிடையாது. இது பிசாசுடைய இன்னொரு வகையான வஞ்சகம். அப்படின்னா பிசாசுக்கு ஈஸியா இருக்கிற வழி என்ன தெரியுமா? அவனுக்கு ஈஸியா இருக்கிற வழி ஒரு மார்க்கத்தான அடிக்கிறதா ஈஸியா இருக்கிற வழி. ஒருத்தன் ஒரு மார்க்கத்துக்குள்ள இருக்கும்போது அவனை கொண்டு வரும்போது, ஒரு பேனருக்குள்ள கொண்டு வரும்போது, நீ நல்லவன், நீ என்டை மெசேஜ்ல இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவனை ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குது, ஈஸியா இருக்குது. நீ உலகத்தான குடிச்சு கொண்டு வெறுத்து கொண்டு இல்ல உலகத்தின் காரியம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது உங்களை கொண்டு வரதுக்கு ஈஸி. ஏன்னா அது ஏன்னா உலகத்தின்படி அது பாவமான காரியங்கள் தெரியும். அதை சொல்லும் போது நியாயத்திற்குள்ள கொண்டு வந்து அவங்களை கொண்டு வந்துடலாம். ஆனா பைபிளை கொடுத்துட்டு அதுல இருந்து தவறான உபதேசங்களை கொடுத்து அவங்களை என்ன பண்ணிடலாம், ஈஸியா டிவியேட் பண்ணிடலாம். அதுக்கான வேலைக்கான வார்த்தை தான் அது. தவிர இப்ப டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பார்க்கும்போது பாருங்க, ட்ரம்ப் வந்தோன்னு என்ன பண்றாரு, அமெரிக்காவை வார்த்தைக்கு திருப்புறாரு சொல்லிட்டு. ஆனா கரெக்டான தீர்க்கதரிசன பார்வையோடு பாக்குற இந்த மணி நேர செய்தியில் இருக்கிற மனவாட்டிக்கு மட்டும் தான் அது புரியும், அது எப்பேற்பட்ட வஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ எதை நோக்கி நடத்துறாருன்னு சொன்னா, ஒரு ஸ்தாபனத்துக்கு நூடா ஜனங்களை என்ன பண்றாங்க, கண்மூடித்தனமா நடத்துறதுக்கு அடையாளமா இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நான் இப்ப சொன்ன மாதிரி தீர்க்கதரிசன பாகங்களை பார்க்கும்போது மட்டும். புரிஞ்சுங்களா? ஏன்னா பாருங்க, நான் ஏன் இது எடுக்கிறேன்றதுக்கான ரூட் உங்களுக்கு சொல்லிட்டேன். கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா போவோம், தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. இப்ப சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் நான் சொல்ல வரல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஏன்னா நீங்க வளர்ந்த ஜனங்களா இருக்கிறீங்க, பல நாளா இருக்கிறீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டா அறிஞ்சுக்கொள்ள வேண்டியது முக்கியம். இது ஏனோதானு சொல்லி தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. கவனிங்களா? இப்போ தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்து சொல்லும் போது அதுல 12 அதிகாரம் இருக்குது. எத்தனை அதிகாரம் இருக்குதுங்க?
12 அதிகாரம் இருக்குது. ஏன் இம்பார்ட்டன்ட் அது தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் அப்படின்னா, மத்தேயு 24 அதிகாரம் என்னவா இருக்குது நமக்கு தெரியும். மத்தேயு 24 என்னங்க என்னங்க மத்தேயு 24 அதிகாரம் முத்திரைகள் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மத்தேயு 13 அதிகாரம் என்னங்க? மத்தேயு 13 என்ன? 7 சபை காலம். நான் சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா உங்களுக்கு தெரியும். மத்தேயு 13வது அதிகாரத்துல அவர் 7 உவமைகளை பேசுறாரு. அது எதுக்கு அடையாளமா இருக்குது? 7 சபை காலத்துக்கு அடையாளமா இருக்குது, மறக்க கூடாது. மத்தேயு 24வது அதிகாரம் என்னவா இருக்குது? அது 7 முத்திரைகளா இருக்குது இல்லைங்களா? இடைப்பட்ட இடத்துல 5வது அதிகாரத்துல மத்த இடத்துல வந்து எக்காலங்களை பேசுறாரு. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் ஆர்டரா என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த 24வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? மத்தேயு 24 அதிகாரம் எதனால அந்த மத்தேயு 24 அதிகாரம் பேசப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 24 அதிகாரம் 25 அதிகாரம் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல பேசுறாரு? ஒலிவ மலை மேல பேசுறாரு இல்லைங்களா? கரெக்டுங்களா? நான் அது உங்களுக்கு காட்டுமா பாருங்க, வாசிக்கிற பாருங்க. 24 இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர் தேவாலயத்தின் கட்டடங்களை அவர் காண்பித்தார்கள். இப்ப பாருங்க, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் இடத்தில் தனியே வந்து, இவர்கள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. 3 விதமான கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? எவைகள் இந்த தேவாலயத்தை குறிச்சு இயேசு கிறிஸ்து காட்டும் போது அதெல்லாம் உடைக்கப்பட்டு போகும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் தேவாலயத்திலே. இப்ப அங்கிருந்து என்ன பண்றாங்க? ஒலிவமலைக்கு வராங்க. ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் இருக்கும் டிராவல். வந்து மேல உட்கார்ந்து இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகுது? இந்த கொஸ்டின் ஆகுது, ரொம்ப கொஸ்டின் ஆகுது. இதெல்லாம் அடிஞ்சு போயிடும், உடஞ்சு போயிடும் சொல்லும் போது அப்ப அவங்க கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. ஒண்ணு, இவைகள் எப்போது நடக்கும் அப்படின்னா எருசலேம் எப்போது அடிக்கப்படும்? 2வது, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? அந்த கொஸ்டின்ஸ் ஆர்டர் பாருங்க. ஒண்ணு, யூதனுடைய முடிவு, அதாவது யூதனுக்கு என்ன நடக்கும்ன்றது. இது எப்போது சம்பவிக்கும் சொன்னா, ஏன்னா யூதன் எப்பொழுது தேவாலயத்தோடு கட்டப்பட்டவனா இருக்கிறான். அவனுடைய எல்லா பெருமையும் எதுல இருக்குது? தேவாலயத்துல இருக்குது. கரெக்டுங்களா? அப்ப அது யூதனுக்கான ஒரு கேள்வி. 2வது, நம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? அது மனவாட்டியோட சம்பந்தப்பட்ட விஷயம். கரெக்டுங்களா? நம்ம வருகைக்காக என்ன பண்றாங்க? அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப 2வது கேள்வி சபையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். 3வது, இந்த உலகத்தின் முடிவு என்ன? அது நியாய தீர்ப்புக்காக இருக்கிற இந்த உலகத்திற்கான கொஸ்டினா இருக்குது. அப்ப அந்த 3 கொஸ்டினுக்கான அந்த மிஸ்ட்ரியை தான் 7 முத்திரைகள் அவர் 24 அதிகாரத்துல பேசுறாரு. அப்ப அந்த 24 அதிகாரத்துல அவரு 7 முத்திரைகளை பேசும்போது 6 முத்திரைகள் என்ன பண்றாரு? பேசுறார். 7வது முத்திரை அவர் என்ன பண்ணலாங்க? பேசல. என்ன பண்றாருன்னு சொன்னா 7ஆம் முத்திரைக்கு வரும்போது என்ன பண்றாரு? அவரு பிதா ஒருவரை தவிர யாரும் அறியாங்கன்னு சொல்லிட்டு 24 அதிகாரத்துடைய பிற்பகுதியிலிருந்து 25 அதிகாரம் வரைக்கும் ஓமைகளால் 7 முத்திரையை பேசுறாரு. அதான் விஷயம். நான் அநேக முறை நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அப்படி அவர் பேசும்போது நான் 24 அதிகாரத்தை நம்ம பாலாக்கும் மறுவேற்பட்ட செய்தியில 24 அதிகாரத்தை எப்படி வாசிக்கிறது நம்ம போட்டிருக்கிறோம். கரெக்டுங்களா? அது எப்படி பேரந்தட்டிக்கல் வர்ஸ்ல இருக்குது. ஒரு அதிகாரத்துல 24 அதிகாரத்துல முதல் முத்திரை எங்க இருக்குது? 2வது முத்திரை எப்படி எங்க இருக்குது? 3வது, 4வது, 5வது, 6வது, 7 முத்திரைகளை எங்கெங்க பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். எங்க நீங்க வேணா போய் பாருங்க. ஆமென். அப்ப அதுல இயேசு கிறிஸ்து இவைகள் எப்போது சம்பவிக்கும் அப்படின்னா எருசலேமுடைய அழிவை குறித்து பேசும்போது அவர் இங்க ஒரு விஷயம் பேசுறாரு. பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே பேசிட்டே இருக்கிறாரு. 15வது வசனம் பாருங்க. மேலும் பாலாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போக கடவர்கள். அப்போ இந்த 7 முத்திரைகளை குறித்து அவர் பேசும்போது, யூதருடைய முடிவை குறித்து பேசும்போது, அப்படின்னா தேவாலய அழிவை குறித்து பேசும்போது அவர் எதை குறித்து சொல்றாரு? இவைகள் தேவாலயம் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லி அதை சொல்றது மூலம் அது பின்புதான் இருக்கிற மீனிங் என்னன்னா, கிபி 70ல டைட்டஸ் வந்து என்ன பண்ண போறாரு? தேவாலயத்தை இடிக்க போறாருன்றது அதோடைய ஸ்டேட்மெண்ட், கான்செப்ட் அதுதான். அப்போ இந்த காரியத்தை தான் இங்க என்ன பண்றாரு? பேசிட்டு வரும்போது நீங்க மலைக்கு ஓடி போங்க. எதுக்காக மலைக்கு ஓடி போங்க? பாலாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலம். எது பரிசுத்த ஸ்தலம்? ஆலயம், எருசலேம் தேவாலயம். அங்க பாலாக்கும் அருவருப்பாகிய ரோமர்கள் எருசலேம்ல வந்து நிக்கும் போது நீங்க மலைக்கு ஓடி போங்க இல்லைங்களா? இப்ப பாலாக்கும் அருவருப்பை குறித்து யார் சொல்லி இருக்கிறது? தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இதான் இதோட கான்டெக்ஸ்டான அர்த்தம். அப்போ ஒரு யூதனுடைய முடிவை பார்க்கும்போது யூதன் தன் முடிவை எங்க பார்க்கணும்? தானியேல் தீர்க்கதரிசியில பார்க்கணும் இல்லைங்களா? புறஜாதியரோட முடிவை எங்க பார்க்கணும்? வெளிப்படுத்த விசேஷம் தான். நம்ம உலக ரீதியில் அந்த வார்த்தையை சொல்லலாம். ஆனா தீர்க்கதரிசி நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி இருக்கிறார். தீர்க்கதரிசி நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி இருக்காரு. நீங்க பைபிள் வந்து தீர்க்கதரிசி செய்தி வாசிக்கிறீங்க, ரெடி படியில அந்த கொஸ்டின் கேட்கிறேன். சபையுடைய முடிவை பார்க்கணும், எதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு? யார பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு?
ஒரு யூதனை பாரு, கரெக்டுங்களா? நம்ம சொல்லப்படுறது புரிஞ்சா இல்லைங்களா? யூதனுடைய முடிவை பாரு, அப்ப சபை என்ன ஆக போகுது, உலகம் என்ன ஆக போகுதுன்றது புரிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னார். கரெக்டுங்களா? யூதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்க்கும்போது தான் நம்ம எப்ப போறோம்ன்றதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். கரெக்டுங்களா? உலகத்துடைய பெண்களுடைய நிலையை பார்க்கும்போது சபை என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்ல முடியும். 2 விஷயம் சொல்றாரு தீர்க்கதரிசி. கரெக்டுங்களா? சொல்றாரா? இது உங்களுக்கு தெரியுமா இல்லைங்களா? ஏங்க நான் ரிப்பீட் பண்றேன். இதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தையும் என்ன வார்த்தைகளா இருக்கு தெரியுங்களா? இதெல்லாமே ஃபண்டமெண்டல் மெட்டீரியல் வேர்ட்ஸா இருக்குது, மறந்துடக்கூடாது. அப்போ இந்த சபை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற சபை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா உலகத்தின் திரளான பெண்களை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். உலகத்துல எங்கேயோ ஒரு பரிசுத்தமான ஒரு பெண், பரிசுத்த உடை அணிந்து கொண்டிருக்கிற பெண்ணை நீங்க பார்க்கும்போது எங்கேயோ இன்னும் தேவனுக்காக ஒரு சபை இருக்குதுன்னு புரிஞ்சு கொள்ள முடியும். இது ஒரு பக்கம். அதே போல யூதனுடைய நியூஸை நீ பார்த்துட்டே இருக்கும்போது இதான் நம்ம இங்கிருந்து புறப்பட்டு போறதுக்கான அடையாளன்றதை கண்டுகொள்ள முடியும். அதனாலதான் நான் ஏன் இப்போ இந்த தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுக்கணும்னு சொன்னா, இப்போ நீங்க என்ன क्वेश्चन கேட்டீங்க, நீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க பிரதர்? ஈவென்ட்ஸ், எண்ட் டைம் ஈவென்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அப்ப எண்ட் டைம் ஈவென்ட்ஸ் புரிஞ்சுக்கணும்னா எதை பார்க்கணும்? யூதர்களை பார்க்கணும். அப்ப யூதர்களுக்கான வெளிப்படுத்தும் விசேஷம் எது? தானியேல். அப்ப தானியேலுக்குள்ள நம்ம போகும்போது தான் அங்க என்ன விஷயம் நடக்குதுன்றதை என்ன பண்ண முடியும்? அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதுல இருந்து நம்ம முடிவை நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டுகொள்ள முடியும். இந்த யூதர்கள் தான் நமக்கான மனவாட்டிக்கான கடிகாரமா இருக்கிறாங்க, நமக்கான டைம் பீஸாரா இருக்கிறாங்க. யூதர்களாவும் ரஷ்யாவா இருக்குது. ரஷ்யாவா என்ன இருக்குது? ஸ்மால் கடிகாரத்துல இருக்கிற சின்ன முள்ளா இருக்குது, ஸ்மால் லீடிலா இருக்குது இல்லைங்களா? அப்போ யூதர்கள் பெரிய முள்ளா இருக்கிறாங்க. அது மூவ் ஆகும்போது காலம் முடிச்சுட்டே இருக்குது நமக்கு இல்லைங்களா? நான் பார்த்துட்டு யூதர்கள் ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ யூதர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்றது ஈவென்ட், இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி. அந்த ஈவெண்ட்டை புரிஞ்சுக்கணும்னா எங்க போகணும்? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னா இல்லையா, அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணுங்க. அந்த நிகழ்வுகளை ஈவென்ட்ஸை புரிஞ்சுக்கணும்னா ப்ராஃபஸிக்கு போகணும். எதை ப்ராஃபஸி? தானியேல் ப்ராஃபஸி. இப்ப தானியேல் ப்ராஃபஸிக்கு போகும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? யூதர்களுக்குள்ள நிகழ்ச்சிகளை கண்டுகொள்ள முடியும். யூதர்களுடைய நிகழ்ச்சிகள் இன்னைக்கு என்ன ஈவென்ட்ஸ் நடந்து கொண்டிருக்குது யூதர்களுக்குள்ள அப்படின்றத பார்க்கும்போது இந்த உலகத்தின் முடிவும் நம்ம போகிறதுக்கான வேலையை கண்டறிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுக்கலாம் ஏன் நான் பாக்குறேன்றது புரிஞ்சுக்கோங்க. அப்போ தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்துவே தன் சொந்த வாயால 7 முத்திரைகள்ல பேசின ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. தானியேல் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன் தானியேல் இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம் சொன்னா, இங்க பாருங்க, நான் ஒரு சில நிறைய மேப் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து 21 அதிகாரத்துல இதுலயே தான் லூக்காவுல 7 முத்திரைகள் அதே பேசும்போது, மத்தேயுல 24 அதிகாரத்துல அந்த 7 முத்திரைகள் பேசப்பட்டிருக்குது. லூக்காவுல 21 அதிகாரத்துல அந்த பாயிண்ட் வந்திருக்குது. பாருங்க அதுல என்ன சொல்றாரு? பட்டய கருக்கினாலே வீழ்வார்கள். யார் வீழ்வாங்க? யூதர்கள் உலகம் முழுச சிதறடிக்கப்பட்டு போவாங்கன்றத இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். யார் சிறைப்பட்டு போவாங்க? யூதர்கள். அப்போ 70 வருஷத்துக்கு முன்பதாக கிபி 70ல அவங்க போவாங்கன்றத தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இப்போ புறஜாதியாரு காலம்ன்ற ஒரு காலம் என்ன பண்ணுது? பைபிள் காண்பிக்குது. அப்ப புறஜாதியார் காலம் இருக்குதா இல்லைங்களா? பாருங்க, புறஜாதியார் காலம்ன்றது எங்க இருக்குது? 2 வகையான புறஜாதியார் காலம் இருக்குது. 2 வகையா இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு புறஜாதி கிடையாது, 2 வகையான 2 ஸ்டேட்மெண்டான புறஜாதி காலங்கள் இருக்குது. ஒன்று ரோமர் தீர்க்கதரிசி ரோமர் புத்தகத்துல 11 அதிகாரத்துல 25 வசனத்துல இருக்கு புறஜாதியார் காலம். அப்படின்னா என்ன பண்ணுது? புறஜாதியார் காலம் நிறைவேறுமளவும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். கரெக்டுங்களா? அப்ப இங்க சொல்லப்பட்ட புறஜாதி காலம் அப்படின்னா யூதர்கள் திரும்ப வருவாங்க. அந்த 1,44,000 பேரு எப்ப வருவாங்கன்னா புறஜாதியுடைய பங்கு நிறைவேறும் போது. அப்படின்னா புறஜாதி சபை காலத்துல ஒரு சபை வரணும். அந்த சபை காலம் புறஜாதி சபை காலம்னா 7 சபை காலம் முடியும் போது அப்ப அது சபைக்கான புறஜாதியார் காலம். புரிஞ்சுங்களா? ஏன்னா புறஜாதி சபை வரணும்னு சொல்லி நம்ம பாக்குறோமா இல்லையா? அவரோ தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்த மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால எங்க போனாரு? புறஜாதி பக்கம் போனார். யார் மாதிரி? யோசேப்பு மாதிரி. அவர் சொந்த மக்கள் இடத்துல வரும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளாம போகும்போது ஒரு புறஜாதியிலிருந்து தனக்கான ஒரு மனவாட்டியை யோசேப்பு பெற்றுக்கொண்டது போல இவரும் இல்லைங்களா? அப்போ யூதர்கள் எப்ப வருவாங்கன்ற கேள்விக்கு தான் பவுல் இங்க பதில் சொல்றாரு. இந்த மீதமான யூதர்கள் சிறிய பென்னிமீனுக்கு அடையாளமா இருக்கிற 1,44,000 பேர் எப்ப வருவாங்க? புறஜாதியார் காலம் முடியும் போது, புறஜாதியாருடைய 7 சபை காலம் முடியும் போது. அப்படின்னா புறஜாதிக்கு ஒரு பாடி உருவாகணும், அப்படின்னா கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரமாகிய சபை உருவாக வேண்டும். அப்பொழுது அங்க என்னங்க யூதர்கள் திரும்ப வருவாங்கன்றது இது என்னவா இருக்குது? புறஜாதியருடைய சபை காலமா இருக்குது. இது வேற. ஆனா இங்க இயேசு சொல்றது எருசலேம் மிதிக்கப்படுறத குறிச்சு பேசுறார். பாருங்களா?
பட்டய கற்கினால் விழுவார்கள், சகல புறஜாதியார்களும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியார் காலம் நிறைவேறு வரைக்கும். அப்ப இது எதுன்னு சொன்னா இது 7 சபை காலங்களை குறிச்சு சொல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், புறஜாதியார் சபை காலம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? புறஜாதியார் சபை காலம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? சபை காலம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? பெந்தகோஸ்தே நாள்ல. ஏன்னா கரெக்ட்டுங்களா? பெந்தகோஸ்தேல இருந்து புறஜாதியார் சபை காலம் ஸ்டார்ட் ஆச்சு. சபை காலம் எபேசு சபை காலம் கிபி 53 நம்ம பார்க்கிறோம் இல்லீங்களா? பவுல் பேதுரு கொர்நேலிய வீட்டுக்கு போனதுல இருந்து அந்த புறஜாதியார் காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா கொர்நேலிய யாரா இருக்கிறார்? புறஜாதியா இருக்கிறார். அங்கிருந்து புறஜாதியார் சபை காலம், புறஜாதியிலிருந்து ஒரு கூட்டம் வரும்போது சபையா மாறுது அது. ஆனா புறஜாதியாரோட யுகம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? தானியேல் தீர்க்கதரிசி தான் புறஜாதி யுகத்தின் தொடக்கமா இருக்கு. தீர்க்கதரிசி சொன்ன நோட்ஸை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தானியேல் பொற்சிலை தரிசனத்தின்படி இங்க சொல்றாரு, மேல வாசிக்கிறேன் பாருங்க. தானியேல் தான் ஒரு தீர்க்கதரிசி என்பதை தானியேல் முன்னமே கண்டு கொண்டான். அவன் தேவனுடைய வருகையின் முன்னமே பார்த்தான். முடிவு காலம் வருகிறதை அவன் பார்த்தான். புறஜாதி காலம் துவங்குவதை அவன் பார்த்தான். அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இது சபை காலம் கிடையாது, இந்த உலகத்தின்படியான ஒரு புறஜாதி காலம் அப்படின்றது புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த உலகத்தின்படியான புறஜாதி காலம் சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அந்த கொஸ்டின் அங்க ரைஸ் ஆகுது. கரெக்டுங்களா? அப்போ புறஜாதி காலம் அப்படின்னும் போது இதுக்கான அந்த கீ எங்க இருக்குன்னு சொன்னா ஆதியாகமத்துல ஆதாமுடைய ஆளுகையிலிருந்து இதை நீங்க பார்த்தா அது புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா தேவன் இந்த பூமியை யாருக்கு ஆளும்படி கொடுத்தார் அப்படின்னா ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதாம் தான் ஒட்டுமொத்தமா ஒரு பூமியே எல்லா ஜீவராசிகளையும் எல்லாத்தையும் ஆண்டு கொண்ட மனிதனா இருந்தான். அதுக்கு பின்பதாக தேவன் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்திலையும் ஒட்டுமொத்த பூமியுடைய ஆட்சி என்ன பண்ணல தேவன் மற கிடையாது இல்லைங்களா? அப்ப இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வந்திருந்தாலும் தேவன் என்னங்க சவுலையும் தாவீதையும் ஏற்படுத்தி இருந்தாலும் அவங்க ஒட்டுமொத்த எங்க இருந்தாங்க? இந்த பாலஸ்தீன தேசத்துக்கு மட்டும்தான் 12 கோத்திரத்துக்கு மட்டும்தான் ராஜ்யமா ஏற்படுத்தப்பட்டிருந்தாங்களே தவிர ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு தனிப்பட்ட மனிதனை இல்ல தனிப்பட்ட ராஜ்யத்தை தேவன் என்ன பண்ணலங்க ஏற்படுத்துறது விட கிடையாது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்படி விடாம இருக்கிறாரு. ஏன்னா யூத ராஜ்யமா இருக்கும்போது பக்கத்துல ராஜ்யங்களா இருந்துச்சு இல்லையா? தனித்தனி சின்ன சின்ன ராஜ்யங்களா இருந்துச்சு. அப்போ இது மாதிரி தனிப்பட்ட ஒரு பெரிய ராஜ்யம் தானியேல் காலம் வரைக்கும் ஏற்படுத்தப்படல. தானியேல் காலம் வரும்போதுதான் பாபிலோன ஒரு பெரிய ராஜ்யமா, உலகத்தின் எல்லா ராஜ்யங்களும் கீழே அடங்கத்தக்க ராஜ்யமா தானியேல் காலத்துல பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் அந்த உரிமையை கொடுக்கிறார். யாருங்க? யாருக்கு அப்புறம்? ஆதாமுக்கு அப்புறம் இல்லைங்களா? நிம்ரோத் அதை ஏற்படுத்தணும்னு நினைச்சா ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல. கரெக்டா? நிம்ரோத் என்ன பண்ணாங்க? பூமியில தன்னுடைய படை பலத்தினால எல்லா ராஜ்யங்களையும் ஒன்றிணைத்து அங்கதான் என்ன பாபேல் டவர் அவன் என்ன பண்றான்? எல்லா ராஜ்யத்தை உண்டு பண்ண பூமியே லூசிபர் இங்க நிம்ரோத்துக்குள்ள இந்த ஆளுகை செய்யணும்னு நினைச்சான். தேவன் அதையும் தள்ளி போட்டார். ஆனா இந்த இடத்துல வரும்போது நேபுகாத்நேச்சாருக்கு அந்த ஆளுகையை தேவன் என்ன பண்றாரு? திரும்ப கொடுக்குறாரு. ஆனா அதோட விருப்பத்தின்படியான ஆளுகைனா கிடையாது. பர்மிட் வில்லானா பர்ஃபெக்ட் வில் ஒண்ணு இருக்கு, பர்மிட்டிவ் ஒண்ணு இருக்கு. பர்ஃபெக்ட் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அது அப்படி கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள் ஆதாமை போல பூமியில ஆளுன்னு சொல்லிட்டு, ஆனா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவருடைய அனுமதிக்கும் சித்தத்தினால நேபுகாத்நேச்சார் பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து கீழ் வரும் 4 சாம்ராஜ்யங்களுக்கு பூமியை ஆளும்படி தேவன் அனுமதித்து வைத்தார். கரெக்ட்டுங்களா? ஏன்னா தானியேல் பொற்சிலையில தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சாருடைய பொற்சிலை இருக்குதா? கரெக்ட்டுங்களா? அப்ப அதோட தலை என்ன? பொன். அது எதுக்கு அடையாளமா இருக்குது? பாபிலோன் சாம்ராஜ்யம். 2வது அது மார்போதோட புயங்களும் வெள்ளி. அது எதுக்கு அடையாளமா இருக்குது? மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். 3வது என்ன? கிரேக்க சாம்ராஜ்யம். வெண்கலத்துக்கு கிரேக்க சாம்ராஜ்யம். அப்போ 4வது பூமியில ஆள போற 4வது ராஜ்யம். 5வது என்னங்க? ரோம ராஜ்யம் இல்லைங்களா? சரி, 4வது ராஜ்யம் ரோம ராஜ்யம். கரெக்டுங்களா? அப்ப ரோம ராஜ்யம் தான் 4வது. அதுக்கப்புறம் 5வது வரப்போகிற ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் இல்லைங்களா? அப்போ அவரோட வருகை வரைக்கும் வரப்போறது தானியேல் காலத்துல தொடங்கி அந்த பொற்சிலையின்படி வருகை வரைக்கும் வரும்போது அது புறஜாதி ராஜ்யமா கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரப்போகுது. அப்போ இந்த ஒட்டுமொத்த ராஜ்யம் தான் புறஜாதியாருடைய யுகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஜென்டைல் டிஸ்பென்சேஷன் சொல்லப்படுது. ஜென்டைல்னா புறஜாதின்னு அர்த்தம். நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். டிஸ்பென்சேஷன் சொன்னா ஒரு யுகம்னு அர்த்தம். அப்போ எந்த காலத்துல ஸ்டார்ட் ஆச்சு? பாபிலோன்ல நேபுகாத்நேச்சார் காலத்துல ஸ்டார்ட் ஆச்சு. புறஜாதியாருடைய யுகம் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கும் நம்ம புறஜாதி யுகத்துலதான் இருக்கிறோம். எந்த ஆட்சியின் கீழே இருக்கிறோம்? பொற்சிலையின்படி இன்னைக்கு பாக்குறோம். இந்தியாவுல இருக்குது பிஜேபி ஆட்சி, இல்ல இதுல சைனால வேற ஒரு ஆட்சி, ரஷ்யாவுல கம்யூனிஸ்ட் ஆட்சி, அப்படி கிடையாது. ஆனா இதுக்கு பின்பதாக இருக்கிற ஒண்ணே ஒண்ணு தானியேல் பொற்சிலையின்படி ரோம ஆட்சி இருக்குது.
கரெக்டுங்களா? ஆனா அடுத்தது 5வது ராஜ்யத்துக்காக வெயிட் பண்றதா மில்லேனியம், 1000 வருட அரசாட்சி. இதுதான் இதை குறிச்சு எல்லாத்த குறிச்சு தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இருக்குது. அதனாலதான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும்னு. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் தான் இங்க என்ன சொல்லப்படுது, அவன் புரஜாதி யுகத்தின் துவக்கத்தையும் அதோடைய முடிவையும் தானியேல் பார்த்தான். கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா மத்த ராஜ்யங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. பாபிலோன் ராஜ்யம் தான் ஒட்டுமொத்தமா அன்னைக்கு உலகம்னு சொன்னது தெரியுங்களா? அமெரிக்கா கிடையாது. அமெரிக்கா எல்லாம் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்படுது. அன்னைக்கு இருந்து 3 கான்டினென்ட்ஸ் சொன்ன கண்டங்கள். ஒன்று ஐரோப்பா கண்டம், 2வது ஆசியா கண்டம், 3வது ஆப்பிரிக்கா கண்டம். இந்த 3 கண்டங்களையும் பிடித்த நபர்கள் யாருன்னா, முதல்ல மேஜரா பிடிச்ச நபர்கள்னா பாபிலோனியர்கள், நேபுகாத்நேச்சார் தலைமையின் கீழே. அதுக்கப்புறம் அதை அவங்க ஓவர் கம் பண்ணி சக்சீஸ் பண்ணி யார் பிடிச்சாங்கன்னா மேதிய பேர்ஷியர்கள் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் கிரேக்கர்கள் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ரோமர்கள் பிடிச்சாங்க. ரோமர்கள் இன்னைக்கு பேக் அண்ட் ரோம், அந்நியான ரோமாபுரி போய் இன்னைக்கு என்ன ரோமாபுரி வந்திருக்குது, போப்பின் ரோமாபுரி வந்திருக்குது, ரோமன் கேத்தலிக்ஸ் வந்திருக்குது இல்லைங்களா? மத சம்பந்தமான ரோம் தான் இன்னைக்கு உலகத்தையும் மேஜரா யூரோப்பா முழுசாலுதா. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ ஆப்பிரிக்காவோ இந்தியாவோ மத்த எல்லா இடங்களையும் என்ன பண்ணுது, மறைமுகமா அவருடைய ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறான். இந்த நேரத்துல கல் வர வேண்டிய நேரத்துல நம்ம இருக்கிறோம். புரிஞ்சுக்கலாம்? இதுதான் தானியேல்ல புரஜாதியுடைய யுகத்துடைய துவக்கம் இருக்குது. 2 புரஜாதி காலங்கள் இருக்குது. ஒண்ணு சபை காலங்கள், இன்னொன்னு ராஜ்யபாரத்தின் காலங்கள். ரெண்டுமே ராஜ்யபாரத்தின் காலங்களுடைய தொடக்கத்தையும் முடிவையும் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுது. புரிஞ்சுங்களா? அப்போ நெக்ஸ்ட் நம்ம டீடைலுக்குள்ள நம்ம போலாங்களா? நல்லா கவனிங்க. அப்ப தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அது வெளிப்படுத்தின விசேஷம் வேத புதிய ஏற்பாட்டுல எத்தனாவது புஸ்தகம்? 66. புதிய ஏற்பாட்டுல எத்தனாவது புஸ்தகம்? புதிய ஏற்பாட்டுல எத்தனை புத்தகம் இருக்குது? 27 புத்தகம் இருக்குது. 27வது புஸ்தகம். புரிஞ்சுங்களா? கஷ்டமான கொஸ்டின் கேட்டனா? சரி, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுல எத்தனாவது புஸ்தகம் தெரியுமா? அது 27வது புஸ்தகம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகங்கள் இருக்குது. புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்கள் இருக்கு. மொத்தம் 66 இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டுல 27வது புஸ்தகமா இருக்கிறது எதுவோ அதே அதோட ரெப்ளிகா தான் வெளிப்படுத்த விசேஷமா இருக்குது. எப்படி தேவன் ஆர்டர் பண்ணிருக்காரு பாருங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ இதை புரிந்து கொள்றதுக்கு நான் ஒரு சில கால்குலேஷன்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீடைல் ஹிஸ்டரிக்குள்ள நான் போறேன். தானியேல் புஸ்தகம் மொத்தம் 12 அதிகாரங்கள் இருக்கு. எத்தனை அதிகாரம் இருக்குது? 12 அதிகாரம் இருக்குது. அதுல 357 வசனங்கள் இருக்குது. 357 357 வசனங்கள் இருக்குது. குறைஞ்சது நீங்க உட்காந்து படிச்சீங்களா ஒரு 2 ஹவர்ல தானியேல் புஸ்தகத்தை முடிச்சிடலாம். 2 ஹவர்ல நீங்க கண்டிப்பா படிச்சீங்கன்னா முடிச்சிடலாம். இது படிக்க முடியாத காரணம் இப்ப நான் சொன்ன அந்த ஹிஸ்டரி மற்ற விஷயங்கள் தான். அதை இன்னைக்கு உங்களுக்கு விளக்கப்படுத்திட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு அதிகாரம் காலக்கிரமத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு படிக்கும்போது எப்படி வெளிப்படுத்தும் விசேஷத்தை இஷ்டத்தோட நீங்க படிக்கிறீங்களோ அதே போல தானியேலையும் இனிமேல் இஷ்டத்தோட படிக்கலாம். ப்ராஃபஸியும் நம்ம நெக்ஸ்ட் வர காலத்துல கடைசி கால நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நெக்ஸ்ட் அடுத்த வாரம் வரும்போது தானியேல் புஸ்தகத்தை ஒரு ஓவர் வியூ படிச்சுட்டு வாங்க. ஒரு ஓவர் இப்ப நம்ம சொல்றதை வச்சு நீங்க படிக்கும்போது ஈஸியா படிச்சிடலாம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். இல்ல படிக்க முடியல பிரதர்னா நீங்க ஆடியோல போட்டு ஒரு டைம் என்ன பண்ணுங்க, ஒரு டைம் 2 டைம் என்ன பண்ணுங்க, கேளுங்க. உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் அதுல புரிஞ்சு கொள்ள முடியும். நெக்ஸ்ட் போலாங்களா உங்களுக்கு? பாருங்க, தானியேல் புஸ்தகத்தை குறித்து பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வசனம் மட்டும் வாசிக்கலாம். முதல் வசனம். முதல் வசனம் பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டார். இதான் இந்த வசனத்தோட தொடக்கம். நல்லா கவனிங்க. இத நான் இப்படியே சொன்னா உங்களுக்கு புரியாது. இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? இங்க பாருங்க செஞ்சு. இப்போ அந்த நேரம் அந்த காலத்துல இருந்த டிவைடட் கிங்டம் இதுதான். நான் ஆல்ரெடி சண்டே நிறைய டைம் காட்டிட்டேன், திரும்ப காட்டுறேன் பாருங்க. இதுதான் டிவைடட் கிங்டம். டிவைடட் கிங்டம்னா பிரிக்கப்பட்ட ராஜ்யம். எப்ப பிரிக்கப்பட்டுச்சு உங்களுக்கு அகைன் ஒரு டைம் லைன் வியூவா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எது வரைக்கும் பழைய ஏற்பாடு ஆதி ஆகமத்துல இஸ்ரேல் 12 கோத்திரம் 12 பேரும் எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க யாக்கோபோட சேர்ந்து இல்லைங்களா? அதுக்கப்புறம் யாத்திரை என்ன தொடங்குதுன்னு சொன்னா யாத்திரை தொடங்குது. அவங்க கானான் தேசத்துக்கு வர்ற காரியம் எது வரைக்கும்? யோசுவா புஸ்தகம் வரைக்கும். அப்ப யோசுவா புஸ்தகத்துல இருந்து பிடிச்சி என்ன வருதுங்க? சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வரைக்கும், சாமுவேல் புஸ்தகம் வரைக்கும் நியாயாதிபதிகள் காலம் ஆர்டர் புரிஞ்சுக்கும். அப்போ சாமுவேல் புஸ்தகத்துல தொடங்கி 2 நாளாகம புஸ்தகம் இல்ல 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் வரைக்கும் எதை பாப்பீங்க? அதுக்குள்ளேயே கூட எது பாப்பீங்கன்னு சொன்னா அவங்க சாலமோன் ராஜ்யம் வரைக்கும் ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. ஏன்னா
சாலமோன் ராஜாக்கள் காலம் எங்க ஏற்படுத்தப்பட்டுச்சு? சாமுவேலுக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் இல்லையா? சாமுவேல் வந்து ட்ரிபிள் ரோல் பண்றார், 3 பதவி வகிக்கிறார். தேவன் அந்த பதவி கொடுக்கிறார். சாமுவேல் யார் இருக்கிறார்? நியாயாதிபதியா இருக்கிறார். சாமுவேல் என்ன இருக்கிறார்? ஆசாரியனா இருக்கிறார். சாமுவேல் என்ன இருக்கிறார்? தீர்க்கதரிசியா இருக்கிறார். கரெக்டுங்களா? அதனாலதான் சாமுவேலை இந்த கால செய்தியாளர் நாம பொறுத்துறோம். கரெக்டுங்களா? சாமுவேல் என்ன இருக்கிறாரு? தீர்க்கதரிசியா இருக்கிறாரா? சாமுவேல் என்ன இருக்கிறாரு? ஆசாரியனா பலிக்கிட்டாரா? அப்ப இந்த காலத்து ஜனங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா செய்தியை கொண்டு வர மனுஷனா இருந்தாரா? சாமுவேல் என்னவா இருந்தாரு? அடுத்தது ஜட்ஜா இருந்தார். ஜட்ஜ் நியாயாதிபதியா இருந்தார். கரெக்டுங்களா? நியாயாதிபதி தேவன் ஜனங்களுக்கு என்ன பேசணும்னு சொல்ற விஷயங்கள். அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஜனங்கள் தேவன் தன்னுக்கு ராஜாவா இராதபடிக்கு தள்ளி, அப்பதான் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் பாலஸ்தீனாவில் ஏற்படுது. அப்படின்னா யூதாவுல தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பின்னாடி ராஜாக்களே இல்ல. 450 வருஷம் என்ன இல்ல, ராஜாக்களே கிடையாது. அப்ப இந்த ஜனங்களாம் மனம் வந்து எங்களுக்கு புறஜாதியார போல ராஜ்யம் வேணும் போது ஏற்படுத்தப்பட்ட மனுஷன் சவுல். சவுலுக்கு அதுக்கப்புறம் யார் வருது ராஜாவா? தாவீது. தாவீதுக்கு அப்புறம் யார் வருது? சாலமோன். இப்போ சிங்கிள் 12 கோத்திரத்தையும் யார் இருந்தாங்கன்னு சொன்னா, 12 கோத்திரத்தையும் யார் ஆட்சி செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா, சவுல், தாவீது, சாலமோன். அதுக்கப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் சாலமன் செஞ்ச தவறுனால தேவன் சொல்லிட்டாரு, உன் ராஜ்யத்தை உனக்கு பின்னதாக என்ன பண்றேன், பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி பிரிக்கும் போது என்ன பண்ணான்னு சொன்னா, 10 கோத்திரங்களை 10 கோத்திரங்களை ஒரு வட ராஜ்யமாவும் 2 கோத்திரங்களை ஒரு ராஜ்யமாவும் கீழ் ராஜ்யமா பிரிச்சாரு. அதனாலதான் இங்க காட்டுறேன். இங்க நல்லா பாருங்க, இங்க பாருங்க, இஸ்ரேல் ராஜ்யம் இது 10 கோத்திரங்கள். இது ஒட்டுமொத்தமா 12 கோத்திரம் அதுக்கு முன்பதாக இருந்துச்சு, சாலமோன் வரைக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ டிவைடட் கிங்டம் யார் காலத்துல? சாலமோன் காலத்துல. சாலமோன் மேல மேப் இருக்கு இல்லைங்களா? ஆமா, சாலமோன் காலத்துக்கு அப்புறம் பிரிக்கப்பட்ட காலத்துல இது 10 கோத்திரங்கள் இருந்த இடம் இஸ்ரேல் ராஜ்யம் இருக்கு. யூதேயால இருக்கிறதுனா 2 கோத்திரம், ஒண்ணு பென்னிமீனும் யூதா கோத்திரமும். இப்போ இது 2 என்ன ஆயிடுச்சு? தனித்தனியா பிரிஞ்சிடுச்சு. 2 தனித்தனியா பிரிஞ்ச பின்னாடி யூதா கோத்திரத்துல ராஜாக்கள் வர ஆரம்பிச்சாங்க. தாவீதின் வம்சத்துல ராஜாக்கள் வர ஆரம்பிச்சாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ மேல இஸ்ரேல் கோத்திரத்துக்கு யார் தலைமையா பார்த்தாங்கன்னு சொன்னா, அங்க எப்ராயிம் கோத்திரத்துல யோசேப்புடைய கோத்திரம் தானே? சரி, யாருடைய கோத்திரம் என்னங்க? சரி, சவுல் கிடையாது, இவரு நம்ம யோசுவாவுடைய கோத்திரம் எப்ராயிம் கோத்திரம் இல்லையா? அந்த கோத்திரத்துல இருந்து சாலமோனுடைய படை தளபதி ஒருத்தர் தான், அவன் பேரு யெரொபெயாம் அப்படின்றவன். யெரொபெயாம் இல்லைங்க, சாலமோனுடைய படை தளபதிக்கும் சாலமோனுடைய மகனுக்கும் ஒரு சண்டாவுது. சண்டாயிட்டு அந்த 10 கோத்திரத்துல இருக்குது, அங்கதான் பிரியுது. சாலமோன் காலத்துல தான் பிரியுது. சாலமோனுக்கு அப்புறம் தான் பிரிஞ்சு அவன் என்ன பண்ணிட்டாங்க, 10 ஒரு பக்கமும் 2 ஒரு பக்கம் போயிட்டாங்க. அந்த 10 கோத்திரங்கள் அடங்கியது வடராஜ்யம் அல்லது இஸ்ரேல் ராஜ்யம் சொல்லியும், அதுக்கு தலைநகர் சமாரியாவும் போகுது. கீழே யூதேயாவுல தாவீதுடைய சாலமோனுடைய குமாரனுடைய அந்த வம்சவழி ஜனங்கள் ஆட்சி செய்யறாங்க. அது 2 கோத்திரம் தான், அதுக்கு எருசலேம் தலைநகரா இருக்குது. இதான் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இப்ப அப்படி இருக்கும்போது இது அப்படியே ஆட்சி வருது. இதுதான் நான் சண்டே உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு காட்டின இந்த விஷயத்தை காட்டினேன் உங்களுக்கு. பாருங்க, ஆல்ரெடி திரும்ப நீங்க காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இது காட்டின நான் ஆல்ரெடி. சவுல் ஃபர்ஸ்ட் ராஜா இங்க இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? சவுல் ராஜாவா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் தாவீது ராஜாவா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் சாலமோன் ராஜா இருக்கிறாரு. சாலமோனுக்கு அப்புறம் டிவைடட் கிங்டம் ராஜ்யம் என்ன ஆகுது, பிரிக்கப்படுது. பிரிக்கப்பட்டு யூத ராஜ்யம், இஸ்ரேல் ராஜ்யம் வந்திருக்கா? இது 2 பிரிக்கப்பட்டு இங்க யூதா ராஜ்யத்துல 20 ராஜாக்கள் வராங்க. இது வரைக்கும் 20 ராஜாக்கள் வராங்க. அதே போல இஸ்ரேல் ராஜ்யத்துல இங்க இஸ்ரேல் ராஜ்யத்துல 19 ராஜாக்கள் வராங்க. இது வரைக்கும் வந்திருக்கா இல்லைங்களா? பாத்துக்கோங்க. ஏன் இது நான் சொல்லும் போது, இப்ப நீங்க 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகவும் 2 நாளாகவும் படிக்கும்போது இதுதான் படிக்க போறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க பைபிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த யூதா ராஜாக்களை பத்தி 4ஆம் இடத்துல படிப்பீங்க, 1 நாளாகவும் 2 நாளாகத்துல படிப்பீங்க. இஸ்ரேல் ராஜாக்களை பத்தி 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல வாசிப்பீங்க. நீங்க வேதத்தை வாசிக்கிறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 வரும், ஆனா இந்த யூத ராஜாக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னா அவங்களுடைய பார்வையில இந்த 1 நாளாகவும் 2 நாளாகவும் எழுதப்பட்டிருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இஸ்ரேல் ராஜாக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எழுதப்பட்டிருக்கும். 2 இது புரிஞ்சுக்கணும் நீங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த பக்கம் இருக்கிற 20 ராஜாக்கள் இருக்கு இல்லைங்களா, ஒருத்தரும் அதுல தேவோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் படிப்பீங்க. எங்க ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் புஸ்தகத்துல படிக்கிறீங்களா? அவன் பிதாவாகிய தாவீதை போல இல்ல வாசிப்பீங்க. இப்படி வரும்போது அதுல மேஜரா 20 ராஜாக்கள்ல மேஜரான ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள் இல்ல. ஏன்னா தலைவன் எவ்வளியோ ஜனங்களும் என்ன இருக்கு அவளிதான் அப்படின்னு சொல்லி. இப்ப ஜனங்களும் மீறி தேவோட வார்த்தை மீறி போகும்போது தேவன் என்ன ஒரு காலத்துல நடுவுல தீர்க்கதரிசிகளை எழுப்புறாரு. அப்போ மீறி போறாங்க, ஜனங்கள் மீறி போறாங்க. அதுல ஏறக்குறைய 8 ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள், ஓரளவுக்கு சொல்ற மாதிரியான ராஜாக்கள் 8 ராஜாக்கள்.
அதுல 4 ராஜாக்கள் தான், 4 இல்ல 5 ராஜாக்கள் தான் அவங்களுக்கு காலத்துல ரிவைவலை கொண்டு வந்தாங்க. அப்படின்னா ரொம்ப மோசமா போகும்போது திரும்ப ஜனங்களை அந்த ரிஃபார்மேஷனை கொண்டு வந்தவங்க இங்க இந்த பக்கம் யூத ராஜ்யத்துல. ஆனா இஸ்ரேல் ராஜ்யத்துல 19 ராஜாக்கள் ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. எப்படி? ஒருத்தவங்க கூட நல்லா கிடையாது. அப்ப தேவன் பார்த்துட்டே இருந்தாரு. இவங்க சொல்ல பேச்சை கேட்கறதுன்னு சொல்லி இங்க பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி என்ன பண்ணல, யாரும் கேட்காதனால இந்த வடராஜ்யம் சொன்னா இல்லைங்களா, இஸ்ரேல் ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை அன்னைக்கு இருக்கிற பெரிய ராஜ்யமா, ஓரளவுக்கு பெரிய ராஜ்யமா இருந்த உலகத்துல அசீரிய ராஜ்யம். அந்த அசீரிய ராஜ்யத்துக்கு சிறை படையெடுக்க போகும்படி செஞ்சிட்டார் இந்த 10 கோத்திரத்தை. எப்போ? கிறிஸ்துவுக்கு முன்பதாக 721 வருஷத்துக்கு முன்பதாக. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்போ வடராஜ்யம் போச்சு, சிறைப்புக்குள்ள போச்சு, அசிரிய பெரிய ராஜ்யமா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் போன வாரம் சொன்னா உபதியா தீர்க்கதரிசி புத்தகத்தை பார்க்கும்போது நான் சொன்னேன், தேவன் என்ன பண்ணாரு, எல்லா தேசங்களும் நியாயத்திற்குனே வந்தாரு. வடராஜ்யமும் நியாயத்திற்கப்பட்டிருந்துச்சு. இருந்தது என்னமோ யூத ராஜ்யம் மட்டும்தான். யூத ராஜ்யத்துக்கும் தேவன் என்ன பண்றாரு, நீங்க மனம் திரும்புங்க, வடராஜ்யத்தை எப்படி நான் அழிச்சதோ அது போல உங்களை என்ன பண்றேன், சிறையிருப்பா அனுப்பிடுவேன்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கான செய்திகளை தான் தீர்க்கதரிசிகள் மூலமா அனுப்பினே சொல்லலாம். நான் சண்டே சொன்ன அந்த பாயிண்ட். அப்போ பாருங்க, இங்க வந்துருச்சு இல்லைங்களா, இங்க 19 ராஜாக்கள் வர்றாங்க. இவங்க 721 22 அசீரியர்களால சிறையிருக்கு போறாங்க. வடராஜ்யம் போயிடுச்சு இல்லைங்களா. அப்ப அந்த தென் ராஜ்யம் வராங்க. அவங்களையும் தேவன் என்ன பண்றாரு, எரேமியா, ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகளை சொல்லி திருப்புறாரு. அவங்க என்ன பண்ணலங்க, மனம் திரும்பவே இல்லை. கவனிச்சுட்டே வாங்க, நீங்க பைபிள் நீங்க ஃபுல்லா அந்த 2 புக்கு படிக்கிறத நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளவு விஷயத்தை இங்க சொல்லிட்டு இருக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அப்படி வரும்போது ஒட்டுமொத்தமா இவங்களை பார்த்து திரும்பி மனம் திருப்ப வச்சு பார்த்தாரு. அவங்க மனம் திரும்பவே இல்லை. கடைசியா எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா தேவன் சொல்றாரு, நீங்க மனம் திரும்புங்க, மனம் திரும்பாம இருந்தா நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை கொண்டு வரேன்னு சொன்னார். அப்படி கொண்டு வரதுக்கு சொல்லி மனம் திரும்பாம போகும்போதுதான் நான் என்ன பண்றேன், அங்கதான் புரஜாதி ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்களை உலகத்துக்கு ஒட்டுமொத்தமா மையத்துக்கு அவங்க மூலமா சத்தியத்தை கொண்டு போகணும் தேவனுடைய நோக்கம். அபிரகாமை தெரிந்து கொண்டு பாபேல் தேவனை யாரை பிரிச்சு எடுத்து வந்தாரு, அபிரகாம் பிரிச்சு வந்து அபிரகாமுடைய சந்ததிக்குள்ள பூமியின் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதான் தேவனுடைய நோக்கம். அப்ப இந்த அபிரகாமுடைய சந்ததியாக 12 கோத்திரமோ அவங்களே நல்லதான் நடக்கும், நல்ல வழியில தேவனுடைய வார்த்தையில நடக்காம போகும்போது தேவன் என்ன பண்ணாரு, உங்களை வச்சுதான் உலகம் ஒட்டுமொத்தமா உலகத்துக்கு எதை கொண்டு வரணும்னு நினைச்சேன், ரட்சிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். தாவீது ராஜாவை ஏற்படுத்தினேன், தாவீதுடைய சிங்காசனம் என்ற வரைக்கும் நிலைத்திருக்கும்னு சொன்னேன், அதுல இருந்து கிறிஸ்து வரப்போறான்னு சொன்னேன். ஆனாலும் மனம் திரும்பவே இல்லை. உங்க மூலமா நான் ராஜ்யத்தை அமைக்க போறேன்னு சொன்னேன், கேட்கல நீங்க. அதனால என்ன பண்ண, ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் நான் யாருக்கு கொடுக்க போறேன், இப்போ நேபுகாத்நேச்சார் ஆகிய பாபிலோன் ராஜாவுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி எல்லா ராஜ்யங்களையும் பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படியும்படி தேவன் பண்ணார். ஒட்டுமொத்தமா கடைசியா யூத ராஜ்யமும் என்ன பண்ணுது, பாபிலோனுக்கு கீழே சிறையிருப்புக்குள்ள போகுது. அப்ப அது கடைசியா இருக்கும் போது இருந்த ராஜா தான் இப்ப தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 1 வசனம் ஆச்சு இல்லைங்களா, அந்த ராஜா. இப்போ நான் ஒரு வியூ சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்ப அந்த ராஜ்யத்துடைய பின்னணி உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதுதான் நான் காட்டின விஷயம். காட்ட பாருங்க, கேப்டிவிட்டி ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஜுதேயா. அப்போ இஸ்ரேல் அதுக்கு ஃபர்ஸ்டே 721வது வருஷத்திலேயே, கிறிஸ்துவுக்கு முன்னதாக 721வது வருஷத்திலேயே அசீரியரால என்ன பண்ணுச்சு, நான் தான் காட்டினேன் ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க, அசீரியன் டேக்ஸ் இஸ்ரேல் இன்டு தி கேப்டிவிட்டி. கேப்டிவிட்டினா சிறையிருப்புக்குள்ள. இங்கதான் நான் இந்த சின்ன இடத்த தான் காட்டிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா. அந்த சின்ன இடத்துல இங்க வடராஜ்யம் ஆயிடுச்சு, இங்க தென்ராஜ்யம் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்ப இந்த இடத்த சிறையிருவா எடுத்து போய் இங்கதான் அசீரியா கிங்டம் இருந்தது, அசீரிய ராஜ்யம் இருந்தது. இந்த இடத்துக்கு ஆல்ரெடி கொண்டு போயிட்டாங்க இல்லைங்களா, கிமு 721வது வருஷத்துல. அப்ப கீழே இருக்கிற ராஜ்யமா யூத ராஜ்யம் கீழ்ப்படியாம போகும்போது தேவன் இங்கிருந்து என்னங்க, இங்கதான் இங்க பாபிலோன் இருக்கு இல்லைங்களா, பாபிலோன தேவன் அப்ப என்ன பண்ணாரு, ஒரு ஒட்டுமொத்த உலகத்துக்கு பெரிய ராஜ்யமா மாத்தி இங்கிருந்து அசீரியர்களை ஜெயிக்கும்படி செஞ்சாரு. இந்த இடத்த ஜெயிக்கும்படி சொன்னாரு. அன்னைக்கு இதான் இங்க எகிப்து இருக்குல்ல, எகிப்தையும் ஜெயிக்கும்படி செஞ்சு அப்போ இந்த அசீரியர்கள் பிடிச்ச இடம்லாம் யார் கீழே வந்துருச்சு, இப்போ பாபிலோனுக்கு கீழே வந்து கடைசியா யூதேயாவும் பிடிக்கும்படி தேவன் செஞ்சுட்டார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனாலதான் சொன்னேன், 2வது என்னாச்சு, இந்த யூதேயாவை பாபிலோன் டேக்ஸ் யூதேயா என்பது கேப்டிவிட்டி. இங்கிருந்து யூதேயா இந்த 2 கோத்திரங்களுடைய இந்த தாவீது வம்சத்துல இருக்கிற அந்த கோத்திரங்களையும் எடுத்து சொல்லிட்டார். அப்படி போன நபர் தான் தானியேல். கரெக்டுங்களா உங்களுக்கு? தானியேல் போனாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசி போனார் இல்லையா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம், அவங்க எல்லாம் போனது அப்படிதான். இப்ப புரிஞ்சுங்களா ஸ்டார்டிங்? இப்போ இதுதான் அதோட ஸ்டார்டிங். அது எப்போ நடந்துச்சு அப்படின்றதான் இங்க வம்சாவளி ஆர்டரோட நான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்களா, இதான் அசீரியன் எம்பையர்.
இங்க யூதேய ராஜ்யம் இன்னும் சிறைபிடிக்கப்பட்ட போல. என்ன இயர் பாருங்க, கிபி 721 எர்லி ராஜ்யம் இங்க இருக்குது. இங்கதான் அசீரியன் ராஜ்யம் இருந்துச்சியா. இந்த அசீரிய ராஜ்யம் எல்லாத்தையும் இந்த பிங்க் கலர்ல இருக்கிறதெல்லாம் அசீரியன் ராஜ்யம். இங்க பாருங்க பிங்க். இப்ப இது என்ன பண்ணுங்க, வந்து வட ராஜ்யத்தெல்லாம் பிடிச்சாங்க. ரைட்டுங்களா? இது அசீரியன் ராஜ்யம் இருக்கிற டைம். அடுத்தது அதுக்கப்புறம் என்னதுங்க, பாபிலோன் எம்பையர், பாபிலோன் ராஜ்யம் வந்து டோட்டலா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் அன்னைக்கு உலகம்ன்றது அவ்வளவுதான். உலகம் சொல்லி ஜனங்கிறது அதான். இது எகிப்து, இது ஐரோப்பா, யூரோப் கண்ட்ரிஸ், இது ஏசியா, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பிடிச்சதுனாலதான் பாபிலோன் மிகப்பெரிய ராஜ்யமா அன்னைக்கு மாறிச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்படியும் தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்க மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி 3 டைம் தவணை கொடுத்து படையெடுத்து வச்சாரு. 3 தவணைனா தெரியுமா? தவணைனா என்னங்க? சான்ஸ். 3 சான்ஸ் கொடுக்குறாரு. திருந்துவாங்களான்னு சொல்லி 3 சான்ஸ் கொடுக்குறாரு. அப்படி முதல் சான்ஸ்ல வந்தவர் தான், முதல் சான்ஸ் படையெடுத்தாங்க இல்லையா, அந்த முதல் சான்ஸ்ல படையெடுத்து வந்தவங்க தான் தானியேல். நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ இந்த முதல் வசந்த பாருங்க. யோயாக்கீம் ஆண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டார். அதான் முதல் பாயிண்ட். இதைதான் நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன் பாருங்க, கவனிங்க நல்லா. ஆல்ரெடி உங்களுக்கு நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இங்க போட்டுருங்க பாருங்க. யோயாக்கீமின் 3ஆம் வருடம் நேபுகாத்நேச்சார் எருசலேமின் முற்றுகை. அதான் தானியேலுடைய 1ஆம் வசனத்துல இருக்குது. யோயாக்கீம் என்ற ராஜா இருந்தார். எங்க இருந்தாரு? யூதா ராஜ்யத்துல இருக்கிற 3 ராஜாக்களுக்கு முன்னாடி இருந்தவர். கடைசி 3 ராஜாக்கள் வந்து மேல இருந்தவர். அவர் தான் என்ன பண்ணாரு, அவர் காலத்துலதான் என்ன வருது இங்க நம்ம பார்த்த பாயிண்ட். அதுக்கப்புறம் இதுதான் வந்து எரேமியா தீர்க்கதரிசினாலதான் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா. எரேமியா தான் சொன்னாரு, நீங்க மனம் திரும்புங்க, இல்லைன்னா நான் யாரை கூட்டு வரேன், நேபுகாத்நேச்சாரை கூட்டு வரேன்னு சொல்லி. அது எடுத்துட்டு வந்து எரேமியா என்ன பண்றாருன்னு சொன்னா, இது 3ஆம் வருஷத்துல நடந்துச்சுன்னு சொல்லி தானியேல் சொல்றாரு. யோயாக்கீம் அரசாட்சி செஞ்ச அவன் 3ஆவது வருஷம் அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நேபுகாத்நேச்சார் வந்து என்ன பண்ணாரு, அவரு பிடிச்சாருன்னு சொல்றாரு. இதே படையெடுப்ப எரேமியா 4ஆவது வருஷத்துல வைக்கிறாரு. அது அப்போ என்ன ஆகுது, ஒரு வருஷம் என்ன ஆகுது, அங்க மிஸ் மேட்ச் ஆகுது இல்லையா? அப்ப என்ன அங்க நடந்துச்சுன்னு சொன்னா, முற்றுகையிட்டு படையெடுப்பு பிடிச்சது 4ஆவது வருஷத்துல, படையெடுத்தது 3ஆம் வருஷத்துடைய கடைசியில படையெடுத்து வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு கோட்டையை கட்டி உள்ள இருப்பாங்க இல்லையா. அப்ப 3ஆம் வருஷத்துல நேபுகாத்நேச்சார் வந்து படையெடுப்பு 3ஆவது வருஷத்துடைய முடிவுல படையெடுப்பை கொண்டு வராரு. 4ஆவது வருஷத்துல அந்த படையெடுப்பை வெற்றிகரமா செஞ்சு படையை வந்து கோட்டையை உடைச்சு உள்ள போய் எல்லாத்தையும் அடிச்சு எடுக்கிறார். இதான் அதோட பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது என்னாவது பாருங்க. அது கீழே இதுதான் நான் காட்டினேன் உங்களுக்கு. 2வது பாபிலோனுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் BC 721 ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு முன்பதாகவே, எதுக்கு, தென் ராஜ்யம் பிடிக்கிறதுக்கு முன்பதாகவே வடராஜ்யம் என்ன பண்ணுச்சு, 110 வருஷத்துக்கு முன்பதாக பிடிக்கப்பட்டுச்சு. வடராஜ்யம் எப்ப பிடி 721ல, தென் ராஜ்யம் பிடிக்கப்பட்டுச்சு 606ல. எத்தனை? 606வது வருஷத்துல பிடிக்கப்பட்டுச்சு. நான் இந்த கோத்திர அட்டவணை உங்களுக்கு போடுறேன், இப்ப காட்டுறேன் உங்களுக்கு, இன்னும் புரியும் பாருங்க உங்களுக்கு. அதுதான் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு காட்டின அசீரிய ராஜ்யா தேசம் எங்கும் போய் சமாரியாவுக்கு, சமாரியா எதுங்க, வட ராஜ்யத்துடைய தலைநகர் தான் சமாரியா. அதாவது வட ராஜ்யம் என்னங்க, இஸ்ரேல் ராஜ்யத்துடைய தலைநகர் தான் சமாரியா. அதை பிடிச்சி முற்றுகை போட்டிருந்தான். ஓசேயா 9ஆவது வருஷத்திலே, அதான் அந்த வட ராஜ்யத்துடைய கடைசி ராஜா பேர் ஓசேயா. அவனுடைய 9ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போனான். வடராஜ்யத்தையே சிறையில போயிடுச்சு. அதுதான் சொல்லப்படுதுங்க. அடுத்தது பாருங்க, இப்ப 110 வருடங்களுக்கு பின்பதாக, அதுக்கப்புறம் 721 வருஷத்துல 110 என்ன பண்ணுங்க, மைனஸ் பண்ணிக்கலாம், 606 வருஷம் வருது. அப்பதான் எரேமியாவால சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நேபுகாத்நேச்சாருடைய படையெடுப்பு நடக்குது. அதோடைய முதல் பகுதியை தான் தானியேல் 1ஆம் வசனம் முதல் பகுதியிலே நீங்க வாசிக்கிறீங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இது வரைக்கும் நான் பொறுமையா சொல்லியிருக்கேன். நீங்க திரும்பவும் புரியலன்னு சொன்னா போய் பாருங்க. அதான் இப்ப இது கீழே ஒரு ஆர்டர் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. அந்த படையெடுப்பு என்னாவது 606ல முற்றுகை நடக்குது. எது முற்றுகை நடக்குது, எருசலேமுடைய முற்றுகை நடக்குது இல்லைங்களா? எருசலேமை முற்றுகை போட்டு எருசலேம் என்ன பண்றாரு, இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. இங்க இருக்கா எருசலேம், 606ல முற்றுகை போட்டு இந்த நேபுகாத்நேச்சார் போய் எகிப்தை ஜெயிச்சுட்டு வரார். எகிப்துல அப்ப ராஜாவா இருந்தது பார்வோன் நேகோன்ற ராஜா. அது 605ல ஜெயிச்சுட்டு திரும்ப வந்து இது ஒட்டுமொத்தமா அடிச்சுட்டு எடுத்துன்னு போறாரு உள்ள. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதை தான் நான் இங்க காட்டுறேன் பாருங்க. 605ல் எகிப்தில் பார்வோன் நேகோவா என்ன பண்ணாருங்க, எரேமியா 49வது வசனத்துல அதிகாரத்துல சொல்லப்படுது போல பிடிக்கிறாரு. பின்பு எருசலேமை பிடித்தார். நீங்க நான் இங்க வாசிக்கிறீங்க பாருங்க பின்னாடி. பின்பு எருசலேமை பிடித்தான்.
யாருங்க? நேபுகாத்நேச்சர். யோயாக்கீமை வெண்கல சங்கிலா கட்டு பாபிலோனுக்கு சரியாக கொண்டு செல்ல எடுத்து போறதுக்கு பிளான் பண்றாரு. நடந்த அது அந்த விஷயத்தை ஆர்டரா சொல்றேன், நீங்க அகைன் திரும்ப கேளுங்க, யூடியூப்ல போய் கேளுங்க, நான் சொல்றது இப்ப மறந்தா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எருசலேமுக்கு என்ன பண்றாரு? பாபிலோன் எல்லாம் பிடிச்சிட்டு, சரி எல்லா ராஜ்யத்தை பிடிச்சிட்டு, எகிப்தை பிடிச்சிட்டு, எருசலேம் தான் மீதியா இருக்குது, யூதா ராஜா தான் மீதியா இருக்குது, அதையும் பிடிச்சிட்டு அந்த ராஜா யோயாக்கீம் ராஜாவை பிடிச்சு அவனை பாபிலோனுக்கு சரியா கொண்டு போறதுக்கு வெண்கல சங்கிலா கட்டும்போது பாபிலோன்ல இருந்து செய்தி வருது. என்ன செய்தி வருது? உன் தகப்பன் நாங்க என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டாரு. அவன் தகப்பன் பேர் நேபு பலாசார், அவர் மரிச்சிட்டாரு, நீ வராம இருந்தீங்கன்னா அங்க ராஜ்யம் என்ன ஆயிடும்? வேற இடத்துக்கு கை மாறிடும் அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே அந்த ராஜாவை விட்டுட்டு யோயாக்கீமை விட்டுட்டு திரும்பவும் ராஜாவா பதவி ஏற்க செஞ்சுட்டு, அப்போ அவன் ராஜ்யத்துக்கு கப்பம் கட்டுறதுக்காக வச்சுட்டு, தெரியுதுன்னு உங்களுக்கு, ஒரு ராஜாவை பிடிச்சிட்டு நீயே ராஜாவாக்கலாம், நான் என்ன பண்ணோம், எனக்கு கப்பம் கட்டணுன்ற லெவலுக்கு வச்சுட்டு திரும்ப என்ன பண்றாரு? அரியணை ஏறுறதுக்காக பாபிலோனுக்கு அவர் என்ன பண்றாரு? போயிடுறாரு. கிபி 605 அரியணை ஏறுறதுக்காக நேபுகாத்நேச்சர் போறார். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வெண்கல சங்கினால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு சரியாக கொண்டு செல்கையில் 2 நாளாகமத்தில் இருக்குது அந்த பகுதி. நேபு பலாசாரின் மறைவினால் யோயாக்கீம் விடுதலை செய்து மீண்டும் ராஜாவாக்கி அரியணை ஏற்றி நேபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு போறார். இதுக்கு அவருடைய அரியாசனத்தை பிடிக்கிறதுக்கு. அப்பதான் பாபிலோன் ராஜ்யமே, ஏன்னா அது வரைக்கும் அப்பா தலைமையில தான் இவர் படையை பிடிச்சிருந்தார். அவங்க அப்பா தான் யாரா இருந்தார்? நேபு பலாசார். அப்ப சின்ன ராஜ்யமா இருந்துச்சு, இவர் தான் எல்லா ராஜ்யங்களையும் பிடிச்சு பெரிய ராஜ்யமா மாத்தினார். அதுக்கப்புறம் 3 வருடம் கழித்து யோயாக்கீம் கலகம் பண்றான். நான் பாபிலோனுக்கு கீழே இருக்க மாட்டேன்னு சொல்லி கலகம் பண்றான். கலகம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் எரேமியால 2 ராஜாக்கள்ல சொல்லப்பட்டது போல தீர்க்கதரிசனம் சொல்லப்படுது, மத்த எல்லா ராஜ்யங்களையும் தேவன் என்ன பண்றாரு? யூத ராஜ்யத்துக்கு விரோதமா அனுப்பி அதை அடிச்சு அதுக்கப்புறம் 5 வருடங்கள் என்ன பண்றாருங்க? 5 வருஷம் கழிச்சு அவன் செத்துறான். யாரு? யோயாக்கீம் இறந்துடுறான். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு என்ன பண்றாருங்க? அவனுடைய மகன் யோயாக்கீம், நான் சொன்னது யோயாக்கீம், அவனுடைய மகன் யோயாக்கீம் என்ன பண்றான்? 3 வருஷம் ஆட்சி செய்யறான். அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆட்சி செய்யறான். அதுக்கப்புறம் 2வது படையெடுப்பு வருது, அதான் 598ல. முதல் படையெடுப்பு 606ல கவனிங்க நல்லா. 2வது படையெடுப்பு 598. எத்தனை வருஷம் கழிச்சிங்க? 606. அந்த பக்கம் ஒரு 6 வருஷம், இந்த பக்கம் ஒரு 2 வருஷம், 8 வருஷம் கழிச்சு படையெடுப்பு 2வது படையெடுப்பு வருது. அந்த படையெடுப்புல தான் என்ன பண்றான்னு சொன்னா, எல்லா கைதிகள்லாம் போறது, 10,000 கைதிகள் போறாங்க, 1000 கைவினை பொருட்களை செய்கிற தச்சர்கள் வேலைக்காரெல்லாம் போறாங்க. அதே போல அந்த ராஜாவையும், அதாவது முதல் ராஜாவுடைய மகர்கா பாருங்க, அவனே பிடிச்சு எடுத்து போனாங்க. இதுதான் பொதுவான சிறையிருப்புன்னு சொல்லுவாங்க, காமன் கேப்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. 598 வருஷத்துல நடந்த 2வது சிறையிருப்பு. 3வது அதுக்கப்புறம் கழிச்சு 9 வருஷம் கழிச்சு 587வது வருஷத்துல ஒட்டுமொத்த இஸ்ரேலும் எருசலேமும் அழிக்கப்பட்ட தேவாலயம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போயிடு. இதுதான் 3வது சிறையிருப்பு, முக்கியமானது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ இந்த 3 சிறையிருப்புகள் நடந்துச்சு. 3 டைம் தேவன் டைம் கொடுத்து அவங்கள வருவாங்களான்னு பார்த்தாரு, வரல. அப்ப முதலாவது சிறையிருப்புல போனவர் தான் தானியேல், 2வது சிறையிருப்புல போனவர் தான் யாருங்க? எசேக்கியேல். சொன்னால எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் இருக்கு இல்லைங்களா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம், அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் சிறையிருப்பின் நேரத்துல எழுதுது. எத்தனை வருஷம் சிறையிருப்பு தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனை வருஷம் சிறையிருப்பு? 70 இயர்ஸ். எகிப்துல இருந்து யூதா தேசத்திலிருந்து 606ல போய் 70 வருஷம் நீங்க சிறைகளா இருப்பீங்கன்னு சொல்லி தேவன் சொன்னார் தீர்க்க தரிசனமா. எரேமியா தீர்க்கதரிசி மூலமா 70 வருஷம் நீங்க சிறையில இருப்பீங்க, அதுக்கப்புறம் திரும்ப உங்களை என்ன பண்ண போற? தேசத்துக்குள்ள கொண்டு வர போறேன்னாரு. அப்போ சிறையிருப்புக்கு முன்பதாக இருக்கிறது 20 ராஜாக்கள் இருந்தாங்க, 70 வருஷம் நடக்குது. 70 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப தேசத்துக்குள்ள அப்ப நடந்ததுதான் நெகேமியா, எஸ்ரா, எஸ்தர், இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் நடந்த பாகங்கள். இப்போ இந்த சிறையிருப்பின் காலம் 70 வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த 70 வருஷத்துல 2 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எங்க சிறையிருப்புல பாபிலோன்ல இருக்கும்போது, பாபிலோன்ல ஜனங்கள் இருக்கும்போது அவங்க மத்தியில தேவன் தீர்க்கதரிசியை வச்சிருந்தாரு. அதுல இருந்து ஒரு தீர்க்கதரிசி தான் யாருங்க? தானியேல். இன்னொரு தீர்க்கதரிசி தான் யாருங்க? எசேக்கியேல். அப்போ இந்த 2 பகுதிகளும் புறஜாதிக்கு இன்னைக்கு அடையாளமா இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா 70 வருஷம்ன்றது 7 சபை காலத்துக்கு அடையாளமா இருக்குது. ஏன்னா 70ல கரெக்டுங்களா? 70ல எவ்வளவு 10 இருக்குதுங்க? 7 10 இருக்கு இல்லைங்களா? 7 டெக்கேட்ஸ் அடையாளம் இருக்குது. டெக்கேட்னா டெக்கானா என்ன அர்த்தம்? 10ன்னு அர்த்தம். அப்ப 7ஆ பிரிச்சிங்கன்னு சொன்னா அந்த 7 சபை காலத்துக்கு தேவன் மேஜரான கடைசி முடிவுல தீர்க்கதரிசியை வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அப்ப அது யாருன்னு சொன்னா யாருங்க? இந்த கால செய்தியாளனாகிய தீர்க்கதரிசி இல்லைங்களா? தானியேல் தீர்க்கதரிசி. அப்ப தானியேல் தீர்க்கதரிசிய பைபிள் என்ன கோட் பண்ணுதுன்னா, என்ன கோட் பண்ணுது? என் பிரியமான தானியேல் சொல்லப்படுதா இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டுல பிரியமானவன் சொல்லி யார சொல்லுது? எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி யாரு சொல்லுது? புதிய ஏற்பாட்டுல அன்புக்குரியவன் யார சொல்லுதுங்க பைபிள்?
யோவான். அப்போ புதிய ஏற்பாட்டுல அதனால வெளிப்படுத்தல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தல் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? தானியேல் கொடுக்கப்பட்டுச்சு. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ ஏன்னா நம்ம பைபிள்ல நீங்க பாத்தீங்க சொன்னா இன்னொரு விஷயத்த சொல்றேன். பைபிள்ல நமக்கு எல்லாத்துக்கும் ரோல் மாடல் யாரு? ஒட்டுமொத்த பைபிள்ல ரோல் மாடல் யாரு நமக்கு? கிறிஸ்து மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. வேற யாரும் கிடையாது. ஏன்னா மத்த பரிசுத்தவான்கள் இருந்தாலும் கிறிஸ்துவுடைய ஒரு பங்கை குணாதிசயமா பெற்றிருந்தாங்க எல்லாருமே. புரிஞ்சுங்களா? ஆனா கிறிஸ்துவ மட்டும் தான் வாழும் போதே அவர் வாழ்க்கையில எந்த குற்றம் இல்லாதவரா இருந்தார். பட் பை பர்த் இந்த பிறப்புல இருந்து. ஆனா அந்த மாதிரி ஒரு சாட்சி வாங்கின நபர் இயேசு கிறிஸ்துவை கம்பேர் பண்ண முடியாது. அன்கம்பேரபிள் பர்சன் விட்டுருங்க. ஆனா பைபிள்ல பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பைபிள்ல அன்கம்பேரபிள் பர்சனா 3 பேரை சொல்லப்படுது. ஆனா அதுல 3 பேர்ல ஒரு நபர் ஏசாயா புத்தகத்துல 14 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க தெரியும் உங்களுக்கு. தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு சொல்றார். நியாய தீர்ப்பு சொல்லும் போது உங்கள் நடுவில் 3 பேர். ஒருத்தர் யாரு அப்படின்னா, ஒருத்தர் யாரு? யோபு. இரண்டாவது தானியேல். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுவார். தானியேல் தீர்க்கதரிசி தானியேலா இருந்தாலும் யோபுவா இருந்தாலும் அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. பாருங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு மூவரும் புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்பியிருப்பார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இங்க யார் சொல்றதுன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. எப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி எப்போ வாழ்ந்தாரு? சிறையிருப்புல வாழ்ந்தார். கரெக்டுங்களா? சிறையிருப்புல வாழ்ந்தாரு. அப்ப அந்த சிறையிருப்புல இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு மனம் திரும்புங்க தயவு செஞ்சு. தேவன் ஏன்னா அவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்தது எப்போன்னு சொன்னா 2வது சிறையிருப்புக்கு 3வது சிறையிருப்புக்கு சென்ட்ரல் வாழ்ந்தது. முதல் சிறையிருப்பு 606 நடக்குது. நடந்துட்டு முதல் டைம் தேவன் அடிச்சுட்டு மனம் திரும்புங்க அப்படின்றாரு. திரும்ப மாட்டாங்க. 2வது சிறையிருப்பு 598 நடக்குது இல்லைங்களா? அப்பா சொல்றாரு மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. அப்ப 3வது முறை டோட்டல் அழிக்கிறார் இல்லைங்களா? அப்ப முதல் முறை போனவரு தானியேல், 2வது முறை போனவரு எசேக்கியேல். எசேக்கியேலுக்கு போகும்போது சொல்றாரு தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க திரும்ப என்ன பண்ண நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. சொல்லும் போது எசேக்கியேல் மூலமா தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னா எக்ஸாம்பிள் காட்டுறாரு. 3 எக்ஸாம்பிள் காட்டுறாரு. யார் எக்ஸாம்பிள் காட்டுறாரு? நோவா எசேக்கியேலுக்கு 1000-2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர். கரெக்டா? அப்போ 1000 வருஷம் 2000 வருஷம் அவர் வாழ்ந்து முடிஞ்ச ஒரு நீதிமான், வாழ்ந்து முடிஞ்ச நீதிமான எக்ஸாம்பிளா காட்டுறாரு. 2வது யோபுவும் கூட எப்போ வாழ்ந்தவர்? எசேக்கியேல் காலத்துக்கு நோவா காலத்துல இருந்து ஆபிரகாம் காலத்துக்கு சென்ட்ரல்ல தான் யார் வாழ்ந்தது? யோபு. நம்ம பாத்துருக்கோமா? 11th அவர் பீப்பிள்ன்ற மெசேஜ் பாத்துருக்கோமா? அப்போ யோபுவும் நீதிமானா இருக்கார். யோபுவும் நீதிமான்னு சொல்லி எசேக்கியேல் சொல்றாரு. அதே போல தானியேல சொல்றாரு. தானியேல் யாரு? எசேக்கியேல் காலத்துல சம காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன். எசேக்கியேலுடைய காலம் தானியேல் காலம் என்ன பண்ணல? பூமியில முடிவு அடையாமையே வாழும் போதே ஒரு பரிபூர்ண எக்ஸாம்பிளா காட்டப்பட்டவர் தான் தானியேல். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கோங்க. நம்ம யோசேப்பை இன்னைக்கு சொல்றோம்னா இல்லையா? யோசேப்பை சொல்றோம்னா அவர் முடிச்சிட்டாரு. நோவா சொல்றோம்னா அவர் வாழ்ந்து முடிச்சிட்டாரு. கரெக்டுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து எவகிரி அவனை விட்டுருங்க. அவர் எல்லா காலத்தையும் நேற்று இன்றும் என்று மாறாது. அப்போ பிரசன்ட் நம்ம கூட வாழ்ற ஒரு மனுஷனே நீதிமான் இவர் மாதிரி அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய அந்த ரைச்சஸ்னஸ், அவர் எப்பேற்பட்ட தேவனுக்கு குற்றம் இல்லாதவராக இருந்திருக்கணும். அப்போ எசேக்கியேல் சக தீர்க்கதரிசி ஒரு சிறையிருப்பின் ஒரு பகுதியில நார்மலான ஜனங்களோட அடிமையா எசேக்கியேல் இருக்கிறார், வேலை செஞ்சுட்டு. இதே நேரத்துல அரண்மனையில யார் இருக்கிறது? தானியேல் இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி யார சொல்றாரு? தானியேல போல நீங்க இருந்தாலும் உங்க நடுவுல இருந்தாலும் தேவன் விட்டுற மாட்டார் நீங்க செய்யற தப்புக்காக காட்டும்போது தானியேல் எக்ஸாம்பிளா காட்டாருன்னா வாழும் காலத்துல ஈக்குவலா இன்னும் வாழ முடியாத ஒரு நீதிமான் சொல்லி பேர் எடுத்த ஒரு மனுஷன் தானியேல். பைபிள்ல நம்ம மேஜரா 2 பேர் தான் பழைய ஏற்பாட்டுல காட்ட முடியும். யாரு? ஒரு நபர் யோசேப்பு, 2வது தானியேல். கரெக்டுங்களா? 2 பேரை தான் நம்ம என்ன பண்ணுங்க குறைகள் நம்ம பார்க்க முடியாத நபர்கள் இல்லைங்களா? அப்ப யோசேப்பை கூட நம்ம என்ன பண்ணிடலாம், அதுல யோசேப்புடைய வாழ்க்கையில கூட நம்ம சில விஷயங்களை என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். ஆனா தானியேல் குறையே பைபிள்ல பதிவு செய்யாதது. பிறப்பின் அடிப்படையில பிறப்புல எல்லா மனுஷரும் பாவிகள், அதை விட்டுருங்க. ஆனா தேவனுக்கு குற்றம் இல்லாதவரா தேவன் என்ன பண்றாரு? தானியேல் இருக்கிறாரு. அப்போ அந்த மனுஷனுக்கு தான் தேவன் இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதனாலதான் தானியேல் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? இன்னொன்னு ஏன் இம்பார்ட்டன்ட்னா தானியேல்னா என்ன அர்த்தம்னா தேவன் என் நியாயாதிபதினு அர்த்தம். தேவன் நியாயாதிபதி. அப்ப நம்ம இந்த காலத்துல எந்த காலத்துல இருக்கிறோம்? சுப்ரீம் ஜட்ஜ். சுப்ரீம் மேகத்துல வந்த சுப்ரீம் ஜட்ஜ் எங்க இறங்கி வந்திருக்காரு?
ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள வந்தார். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, 2 பேர், ஒன்னு தானியேல், இன்னொன்னு எசேக்கியேல். தானியேல் யாருக்கு அடையாளம்னா இந்த கால செய்தியாளனாகிய தீர்க்கதரிசிக்கு அடையாளம். ஏன்னா அவர் மூலமா தான் என்ன பண்ணுச்சுங்க, தானியேல் இடிகளை கேட்டான் தீர்க்கதரிசி சொன்னாரா, 7 இடிகள் வெளிப்படுத்தல இருக்கிற 7 இடிகளை கேட்டான்றார் இல்லையா. அப்ப வெளிப்படுத்த விஷயத்துல இருக்கிற யோவான் இடிகளை கேட்டார். அப்போ அதே சேம் காலகட்டத்துல வாழ்ந்தவன் தான் யாரு? அப்ப எசேக்கியேல் யாருக்கு அடையாளம்? யாரோ ஒருத்தர் அடையாளமா இருக்கணும். தானியேல் செய்தியாளனுக்கு அடையாளம், எசேக்கியேல் மனவாட்டிக்கு அடையாளம். ஏன்னா எசேக்கியேல் தான் புஸ்தகத்தை புசிச்சவர். 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நீட்டப்பட்ட புஸ்தக சூரில என்ன பார்த்தேன், நீ வாங்கி புசின்னு சொல்லப்பட்டுச்சு, நான் வாங்கி புசிச்சேன்னு சொல்றாரு எசேக்கியேல். புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ எங்க பாக்குறது, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல 1 to 7 யார் இருக்கிறது, தீர்க்கதரிசி இருக்காரு. 8வது வசனத்துல 12ஆம் வசனம் வரைக்கும் யோவான் புஸ்தக சூரில புசிக்கிறார் இல்லையா. அப்போ 1ல இருந்து 7 வசனத்து வரைக்கும் இருக்கிற தானியேலுடைய பகுதி, 8ல இருந்து 12 இருக்கிறது எசேக்கியேலுடைய பகுதி. அப்போ இனி எசேக்கியேலுடைய அடையாளமா இருக்கிறோம். ஒரே சேம் டைம்ல 7 டெக்கேட்ஸ்ல சிறையிருப்பு நேரத்துல நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம எசேக்கியேலுக்கு அடையாளமா இருக்கிறோம். அப்ப நம்ம எக்ஸாம்பிளா வாழும் காலத்துல எக்ஸாம்பிளா காட்டின ஒரு தீர்க்கதரிசி யாரு? கரெக்டா? புரிஞ்சா இல்லைங்களா? தீர்க்கதரிசி. இப்ப 2 மேட்ச் ஆகுதா? அதனாலதான் எசேக்கியேல் இம்பார்ட்டன்ட், தானியேல் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம உள்ள போலாம் பாருங்க, அதான் விஷயத்துக்குள்ள போலாம். இப்போ அங்க சிறையிருப்புக்குள்ள போயிட்டாங்க. போன உடனே அங்க என்ன பண்ணுது, மெயினான விஷயங்கள் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அதிகாரம், தானியேல் அதிகாரத்தை சொல்லிட்டேன், அந்த ஆர்டரை சொல்லிட்டேன் உங்களுக்கு. 70 வருஷம் சிறையிருப்பு சொல்லிட்டேன். 70 சிறையிருப்பு எங்க ஸ்டார்ட் ஆச்சு, 606ல. அப்ப 70 வருஷம் சிறையிருப்பு முடிகிற வருஷம் எத்தனை வருஷம், 500 ரிவர்ஸ்ல வரணும் இல்லையா, இப்படி போக கூடாது. கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் வருஷங்கள் ஏறுது. கிறிஸ்துவுக்கு முன்னாடி வருஷங்கள் என்ன ஆகுங்க, டவுன் ஆகும். அப்போ கிறிஸ்துல இருந்து வருஷங்கள் டவுன் மைனஸ்ல போகும். அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப தானியேல் புஸ்தகத்தை மட்டும் ஓவர்வியூ சொல்றேன், கவனிங்க நல்லா. 1வது அதிகாரம் எதை குறித்து சொல்லப்படுதுன்னா, டிபார்ட்டட் ஆஸ் எ டீனேஜர். அப்படின்னா பாபிலோன்ல இருந்து வாலிபர்களை என்ன கொண்டு வர்றது, யூதேயாவுல வாலிபர்களை கொண்டு வர்றது 1வது அதிகாரம். கரெக்டுங்களா? 1வது அதிகாரத்துல. 2வது அதிகாரம் நேபுகாத்நேச்சாருடைய கனவு. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு அதிகாரமா படிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம வெளிப்படுத்த விசேஷம் பார்த்தோம் இல்லையா, 22 அதிகாரத்துக்கும் ஈஸியான புரிதலை பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு அதிகாரத்துக்கு பார்த்தோமா, அது மாதிரி தானியேலுக்கு சொல்லிடுறேன். அப்ப நீங்க இந்த அதிகாரம் எடுன்னு சொன்னாவே, இந்த பாயிண்ட் எடுன்னு சொன்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும், இந்த அதிகாரத்துலதான் அந்த பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதனாலதான் சொல்றேன், முதல் பகுதி எது சொல்லப்படுதுன்னா, யூதேய தேசத்திலிருந்து வாலிபர்கள் கொண்டு வரப்படுறது. யாரு? தானியேல், அசரியா, அனனியா, மீஷாவில். அது பேருக்கான எக்ஸ்பிளனேஷன் அதுக்கப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அந்த 4 பேர் கொண்டு வரப்படுறது முதல் அதிகாரத்துல இருக்குது. அவங்களுக்கான டெஸ்ட், ஃபுட் டெஸ்ட் இருக்கு. ஃபுட் டெஸ்ட் தான் டயட் டெஸ்ட். டயட்னா என்னங்க, உணவு முறை. டயட்னா உணவு முறை. அந்த உணவு முறை மாத்துறாங்க, மொழியை மாத்துறாங்க, அவங்க தேவனை மாத்தும் போது அதுல அவங்க 3 வருஷம் என்ன பண்றாங்க, டெஸ்ட் பண்ணப்பட்டு தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ற பகுதி தான் முதல் அதிகாரத்துல இருக்குது. நல்லா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 2வது அதிகாரம் தானியேலுடைய நேபுகாத்நேச்சருடைய கனவு, 2வது அதிகாரம். 3வது அதிகாரம் பவ் அண்ட் பர்ன். பவ் ஆர் பர்ன். பவ்னா நாங்க தலைவணங்கு இல்லைன்னா எரிந்து போ. பவ்னா என்ன அர்த்தம், தலைவணங்கு. எதுக்கு தலைவணங்கு? 3வது தான் தூரா சமவெளியில நிறுத்தின பொற்சிலை. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, போர்த்திய சர்வீஸ் மெசேஜ்ல பார்த்தோம். அதுதான் 3வது அதிகாரம். என்னங்க, பவ் ஆர் பர்ன் த ஃபர்னஸ். ஃபர்னஸ்னா என்ன, அந்த அக்கினி சூளை. அதான் 3வது அதிகாரம் முழுசு இருக்குது. 4வது அதிகாரம் நேபுகாத்நேச்சருடைய பிரைட். பிரைட்னா பெருமை. அவன் பெருமையினால விழுந்து போனார் இல்லையா. 7 வருஷம் மாடை போல பிள்ளை தின்று திரும்ப ராஜ்யத்துக்கு வரார். எத்தனாவது அதிகாரம், 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்துல வாட்சி பாருங்க. நேபுகாத்நேச்சார் அவர் ராஜ்யத்துல இருக்கும்போது ஒரு கனவு ஒன்று பாக்குறாரு. இது ஒரு கனவு தான். அந்த கனவையும் யார் எக்ஸ்பிளைன் பண்றாரு, தானியேல் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த கலவரத்துல நேபுகாத்நேச்சார் பெரிய மரத்தை பாக்குறாரு. அந்த மரம் வானளவு கூட்டி எட்டி இருக்குது. பறவைகள் எல்லாம் வந்து அதுல கூடுகள் நிக்குது. மிருக ஜீவன்கள்லாம் அந்த நெல்ல தங்குது. அந்த மரம் வெட்டப்பட்டு இல்லைங்களா 7 காலங்கள் இருக்க போது, திரும்பவும் அந்த அடிமரம் மாட்டம் இருக்க போது, 7 காலம் கழிச்சு அந்த மரம் வரப்போதுன்னு சொல்லப்படுது. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லப்படுற, என்ன சொல்றாரு தானியேல் வந்து, அந்த மரம் நீங்க தான். நீங்க 7 வருஷம் என்ன பண்ணுவீங்க, மாடுகளை போல மனுஷ இருதயம் மிருக இருதயம் கொடுக்கப்படுது இல்லைங்களா, கழுகின் சட்டைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. மிருகங்களை போல வெளியில் மிருகங்கள் ராஜ்யத்தை விட்டு நீங்க போயிடுவீங்க, 7 வருஷம் கழிச்சு திரும்ப வரப்போவீங்க அப்படின்ற அந்த தீர்க்கதரிசனம். அதை யார் எழுதியிருக்காரு, தானியேல். நேபுகாத்நேச்சாரே எழுதியிருக்கிறது. தானியேல் எழுதல, நல்லா கவனிச்சுக்கோங்க. அவரே போயிட்டு வந்து எழுதியிருக்காரு. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அடுத்தது 4வது அதிகாரம் முடிச்சா 5வது அதிகாரம் பாபிலோன் விழுறது. எப்படி விழுந்து போச்சு, பெல்ஷாத்சார் ராஜா விருந்து பண்ணி இல்லைங்களா, பாபிலோனுடைய கடைசி இரவு தான் 5வது அதிகாரம். ஞாபகம் வச்சுக்கோங்க.
பாபிலோனுடைய கடைசி லாஸ்ட் நைட் 5வது அதிகாரத்துல மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் பேர் வருது இல்லையா, சுவற்றில் எழுதப்பட்ட கையுறுப்பு தோன்றது இல்லையா, அதுதான் 5வது அதிகாரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 6வது அதிகாரம் லயன் டே. லயன்னா தானியேல் சிங்க குகையில போடப்படுறது 6வது அதிகாரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 7வது அதிகாரம் 4 காட்டியல் மிருகங்கள், 4 என்னங்க அந்த பீஸ்ட், 4 மிருகங்களை குறிச்சிருக்கிற தர்ஷனம் இல்லைங்களா. முதல் மிருகம் சிங்கம், 2வது மிருகம் கரடி, 3வது மிருகம் என்ன இருக்குது சிறுத்தை இல்லைங்களா. நம்ம பாக்குறோம் சிவிங்கி பாக்குறோம். 4வது மிருகம் மிக்ஸ் மிருகம். இந்த மிருகத்தை குறிச்சு இருக்கிற தர்ஷனம் 4வது. இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள். நான் பின்னாடி வரும்போது டீட்டெயிலா ஹிஸ்டாரிக்கலா எடுக்கிறேன், ஓவர்வியூவா சொல்றேன் உங்களுக்கு. 4வது மிருகம். அதனால சரி, இங்க 7வது அதிகாரம் இந்த 4 மிருகங்களை குறிச்சிருக்கிற தர்ஷனம். 8வது அதிகாரம் 2 ஆட்டுக்கடா தர்ஷனம். 8வது ஆட்டுக்கடாக்களை குறிச்சு, ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடா 2 தர்ஷனங்கள் வரும். ஆட்டுக்கடா தர்ஷனம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் இங்க சொல்லப்படுது. ராம் அண்ட் ஈகோட். ராம்னா என்னங்க ஆட்டுக்கடா. நம்ம உங்களுக்கு தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா அந்த செம்மறி ஆடு இருக்கு இல்லையா, செம்மறி ஆடு கொர்ரான்றான் இல்லையா, அந்த ஆடு ஆட்டுக்கடா இல்லைங்களா. அப்புறம் சரி ராம் அண்ட் ஈகோட். ஈகோட்னா வெள்ளாடு. வெள்ளாடும் ஆட்டுக்கடா தர்ஷனமும் 8வது அதிகாரத்துல இருக்குது. அதுதான் இந்த காலம் வரைக்கும், இந்த காலத்து வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் வருது. 8வது அதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ போய் பாத்தீங்கன்னா அதெல்லாம் 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம்லாம் அதுல இருக்கும் 8வது அதிகாரம். இப்ப 9வது அதிகாரம். 9வது அதிகாரம் நீங்களே சொல்லுங்க. 9வது அதிகாரம் என்ன? 70 வாரங்கள். கரெக்டா சொல்ற பாருங்க, 70 வாரங்கள். இப்ப 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் 12வது அதிகாரம் ரெண்டுமே 2 விஷயம் 3 விஷயங்களும் ஒரே தீர்க்க தரிசனம் தான். ஆனா 3க்கும் ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்க நல்லா. இது இப்ப பார்த்த 9 அதிகாரங்களும் ஒரு தனித்தனி ஈவென்ட்ஸ். ஆனா 10வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் ஒரே நைட்ல நடந்த சொப்பனம், ஒரே நாள்ல வந்த சொப்பனம். ஆனா 3 காலகட்டங்களை சொல்லுது. ஒண்ணு 10வது அதிகாரத்துடைய 10வது அதிகாரம் மட்டும் என்ன, தானியேல் இயற்கைக்கு மேம்பட்ட தரிசன உலகத்துக்குள்ள போறது 10வது அதிகாரம். அதான் இங்க போட்டு a glimpse of the dark side. 10வது அதிகாரத்துல என்ன பெர்சியா, அந்த 10வது அதிகாரத்தின் முதல் வசனம் வாசிக்கலாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. 10வது அதிகாரத்தின் முதல் வசனம் நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க 10வது அதிகாரம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3வது வருஷத்திலே பெல்ஷாசார் என பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அது கீழே பாருங்க, கீழே வாசிக்கிறேன் பாருங்க. 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்கள் ஏறெடுத்து பார்க்கையில் தமது அறையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அப்படின்னா இது தரிசனம். இது கவனிங்களா, 10வது அதிகாரத்துல இந்த தரிசனம் ஸ்டார்ட் ஆகி அதோட தொடர்ச்சி எது வரைக்கும் போகுது? 12வது அதிகாரம் வரைக்கும் போகுது. இப்ப 10வது அதிகாரத்துல வர்ற அந்த முழு விஷயம் எதை சொல்றதுன்னா, அந்த தரிசனத்துல அவரு அங்க புருஷர்களை பாக்குறாரு. சணல் இதக்கேல் ஆற்றங்கரைகளுக்கு புருஷனை பார்த்து முகம் குப்புற விழுந்து திரும்ப எழுற காரியம் 10வது அதிகாரம் முழுசும் நீங்க வாட்சிங்க சொன்னா புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப 11வது அதிகாரம் டார்க் ஏஜஸ் குறிச்சு சொல்லப்படுது. டார்க் ஏஜ் சொன்னா தானியேல் காலத்துல தொடங்கி இந்த காலம் வரைக்கும் இருக்கிற எல்லா வரலாற்று யூதர்களுக்கு நடக்கிற எல்லா ஹிஸ்டரியும் சொல்லுவாங்க. இப்படி இருக்கு பாருங்க விஷயம். ஏன்னா நான் சொன்னேன், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல சபை புரஜாதி சபை இருக்கு இல்லைங்களா, புரஜாதி சபை வெளிப்படையா காணப்படல. 9வது அதிகாரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம, 70 வாரம். 70 வாரம் யாருக்கு? யூதர்களுக்கு. 70 வாரத்துடைய கடைசி 70 வாரம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? நான் செய்தி எடுத்திருக்கிறேன், நீங்க படிச்சுதான் தெரியும். 70 வாரம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? எதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை முறை நான் எடுத்திருக்கேன். 70 வாரம் யூதர்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? யூதர்களுடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டுச்சு. நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க இப்படி பேந்து முழிக்க கூடாது. நான் எத்தனையோ முறை இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 70 வாரம் யூதர்கள் பாபிலோன் சிறையாயிட்டாங்க. தானியேல் என்ன பண்ணாருங்க, 68 வருஷம் தான் இருக்குது, இன்னும் 2 வருஷத்துல என்ன பண்ண வரணும். அப்ப அவர் உபாசித்து பிரேயர் பண்ணும்போது அவருக்கு தேவன் என்ன பண்ணாருங்க, 2 வருஷத்துக்கு நாங்க உள்ள போயிடுவோம், உள்ள போனபடி எங்களுடைய நிலைமை பழசா திரும்பிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது தேவன் சொல்றாரு, இல்ல அப்படி திரும்பாது, உங்களுக்கு இன்னும் 70 வாரத்திற்கு தரிசனம் இருக்குது, அதனுடைய முடிவுல தான் உங்களுக்கான ரட்சிப்பு, ஒட்டுமொத்த யூதர்களுக்கான ரட்சிப்பு வரப்போகுது அப்படின்றதுக்கான வழிமுறை தான் 70 வாரத்திற்கு தரிசனம். அந்த 70 வாரத்திற்கு தரிசனத்துக்கு பின்பதாக 6 விதமான நோக்கங்கள் இருக்குது. இந்த 6 விதமான நோக்கத்துக்காக தான் 70 வாரத்திற்கு தரிசன புத்தகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன ஒரு பாயிண்ட். 70 வாரத்திற்கு தரிசனம் யாருக்காக? யூதன் ரட்சிப்புக்காக. இந்த 70 வாரத்திற்கு தரிசனத்தை நம்ம ஏன் பாக்குறோம்னா, நம்ம எங்க இருக்கிறோம்னா 70 வாரத்துடைய கடைசி வாரத்தின் சென்டர்ல இருக்கிறோம். அதனாலதான் புரிஞ்சுக்கலாம். இப்ப 9வது அதிகாரம் முடிச்சு, இப்ப 10வது அதிகாரம் இந்த 70 வாரத்திற்கு தரிசனமா 70 வாரம் இருக்குன்னு சொல்லிட்டா இல்லையா. இந்த 70 வாரம் ஆயிரக்கணக்கான வருஷங்களை உள்ளடக்கி போகுது. அந்த வருஷம் அந்த 70 வாரம்
அது நடுவுல ஈவென்ட்ஸா என்ன நடக்க போகுது, எந்த ராஜா வரப்போறா, என்ன நடக்க போகுது, உலகத்துல என்ன நடக்க போகுது, யார் யார் வரப்போறாங்க, இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்ற காரியம் தான் 11வது அதிகாரமும் 12வது அதிகாரம். புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொல்றேன் 11வது அதிகாரம் என்ன சொல்லப்படுது, த சைலண்ட் இயர் இன் அட்வான்ஸ். அதுல அட்வான்ஸ்னா என்னங்க, அட்வான்ஸ்னா என்ன, முன்னாடியே சொல்றது. அப்படின்னா முன்னாடி என்ன வரப்போதோ, தானியேல் 79வது அதிகாரத்துல 70 வாரம் இருக்க போதுன்னு சொல்லிட்டார். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்துச்சு. 11வது அதிகாரத்துல அந்த 70 வாரத்துல என்னென்ன நடக்க போகுது, யார் யார் வரப்போறாங்க, எந்தெந்த ராஜா இருக்க போறாங்க, இந்த வடராஜ்யத்துல என்ன நடக்க போகுது, தென் ராஜ்யத்துல, உலகத்துல எங்கெங்க என்ன நடக்க போகுது, ரோம் ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்லி எல்லா தீர்க்கதரிசனமும் பின் டு பின்னா எந்தெந்த ராஜா யார் வராங்கன்றதெல்லாம் 11வது அதிகாரத்துல இருக்குது. 12வது அதிகாரத்துல த கான்சுமேஷன் ஆஃப் த ஆல் திங்ஸ். கான்சுமேஷன்னா முடிவு அர்த்தம். இங்கிலீஷ்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் திரும்பவும் 70 வாரங்கள் செய்தி பிரீச் பண்ணும்போது, இல்ல 7 முத்திரைகள் பிரீச் பண்ணும்போது, எக்காலம் பிரீச் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுவேன். நான் திரும்ப நீங்க அப்ப பேந்து முழிக்க கூடாது. கான்சுமேஷன் என்ற வார்த்தை புரியுதுங்களா உங்களுக்கு? கான்சுமேஷன்னா முடிவுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? இப்ப இந்த முடிவை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இந்த செய்தி நீங்க நிறைய முறை பிரீச் பண்ணிருக்கேன், நான் செய்தி சொல்லுங்க. தீர்க்கதரிசி ஒரு விஷயம் சொல்றாரு, எக்காலங்கள், கலசங்கள், முத்திரைகள், சபை காலங்கள் எல்லாத்துடைய முடிவு எதுன்னு சொல்றாரு. நீங்க செய்தி படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கிறேன், அநேக முறை சொல்லியிருக்கேன். ஏதோ செவன்த் சீல் தான் எல்லாவற்றோட முடிவுன்னு சொல்றாரா? செவன்த் சீல் 7வது முத்திரை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7வது முத்திரை எக்காலங்களை முடிச்சு வைக்கிறது, 7வது முத்திரை கலசங்களை முடிச்சு வைக்குது, 7வது முத்திரை சபை காலங்களை முடிச்சு வைக்குது, 7வது முத்திரை 1000 வர்றது அரசாட்சிக்கு நம்மளை கொண்டு போகுதுன்னு சொன்னாரு. அப்போ 7வது முத்திரை தான் முடிவு, கான்சுமேஷன். கரெக்டுங்களா? அப்போ 12வது அதிகாரம் கான்சுமேஷனை பத்தி பேசுது, முடிவு, எல்லாத்துடைய முடிவை பத்தி பேசுது 12வது அதிகாரம். இப்ப 12வது அதிகாரத்துல பாருங்க, 12வது அதிகாரத்தை நான் அந்த பாயிண்ட வாசிக்கும் உங்களுக்கு புரியும் பாருங்க, ஏன் நான் சொன்னேன்றது புரியும் பாருங்க. உன் ஜனத்தின் புத்திரக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். மீகாவேல் யாரு? கிறிஸ்து. கரெக்டுங்களா? கிறிஸ்து இப்ப வெளிப்படுத்த 10வது அதிகாரத்துல இறங்கி வந்திருக்காரா? புறஜாதிக்கு வந்திருக்காரு. அப்ப வெளிப்படுத்த 10வது அதிகாரம் தான் தானியேல் 12வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் வந்து யாருக்கு நடக்குதுன்னா புறஜாதிக்கு நடக்குது. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல அதே விஷயமா யூதர்களுக்கு நடக்குது. மீதி கீழே வச்சு பாருங்க. எழும்புவான், யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இது எந்த காலம் தான்? உபத்திரவ காலம் வந்துச்சுங்களா? அப்ப எந்த காலம்? முடிவின் காலம், 7வது முத்திரையின் காலம். இது 7வது எக்காலத்தின் காலம் இல்லைங்களா? எக்காலம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சபை சரி, எக்காலங்கள் யாருக்கு சொல்லணும்? முத்திரைகள் யாருக்கு? புறஜாதிக்கு. கலசங்கள் யாருக்கு? உலகத்துக்கு. மீன்ஸ் உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொண்டு வருது. புறஜாதின்னு சொல்றதோட சபைக்குன்னு சொல்லுங்க. முத்திரைகள் சபைக்கு இல்லைங்களா? ஏன்னா நம்ம 7 முத்திரைகள் நமக்கு தானே வந்திருக்குதுங்க, எக்காலங்கள் நமக்கு இல்ல. தீர்க்கதரிசி அவர் பிரீச் பண்ணும்போது எக்காலத்தை என்ன பண்ணலங்க? பிரீச் பண்ணல இல்லைங்களா? எக்காலங்கள் இது யாருக்கானது? யூதர்களுக்கானதுன்னு சொல்லிட்டார். அப்ப கலசங்கள்ன்றது என்ன? கலசம் அப்படின்னா என்னங்க? தேவனுடைய கோபாக்கினை. கலசத்துக்கு வெளிப்படுத்த 15வது அதிகாரத்திலையும் 14வது அதிகாரத்திலையும் தேவ ஆலயத்திலிருந்து 7 தூதர்கள் என்ன பண்றாங்க? போய் கலசங்களை பிடித்து கொண்டு வந்து எங்க ஊத்துறாங்க? பூமி மேல ஊத்துறாங்க. அப்போ தேவனுடைய கோபாக்கினை பூமியில கொட்டப்படுது. அப்ப கலசம் சொல்றோம், என்ன ஞாபகம் வரணுங்க? தேவனுடைய கோபாக்கினை ஞாபகம் வரணும். இந்த மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒண்ணு முத்திரை சபைக்கு இல்லைங்களா? எக்காலம் யூதனுக்கு, கலசம் உலகத்துக்கு. அப்போ முத்திரை கீழே என்ன நடக்குதோ அதே யூதனுக்கு நடக்கும் ஆவிக்குரிய விஷயத்துல. தீர்க்கதரிசி சொல்றாரு, 7வது முத்திரை கீழே, 7வது எக்காலத்தின் கீழே யூதர்களுக்கு என்ன நடக்குதோ அதேதான் 7வது முத்திரைக்கு பிரஜாதிக்கு நடக்குதுன்றாரு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுறேன். 7வது முத்திரைன்னு சொன்னா என்ன? 7வது முத்திரை என்ன? முடிவு. கரெக்ட் தான். பட் 7வது முத்திரை அப்படின்னு சொன்னா இன்னொரு வார்த்தையில தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? 7வது முத்திரை முடிவு இல்லை, 7வது முத்திரையில எல்லாம் முடியுதுன்னாரு. 7வது முத்திரை என்னங்க? கர்த்தருடைய வருகை. கரெக்டுங்களா? அப்ப 7வது முத்திரையில புறஜாதிக்கு என்ன நடக்குதோ அது 7வது எக்காலத்துல யாருக்கு நடக்கும்? அப்போ 7வது எக்காலம் 3rd வேர்ல்டு வாரா. கரெக்டுங்களா? 5வது எக்காலம் முதல் உலக யுத்தம், 6வது எக்காலம் 2வது உலக யுத்தம், 7வது எக்காலம் 3வது உலக யுத்தம், 7வது எக்காலம். அப்போ 7வது உலக யுத்தத்தின் நேரத்துலதான் யூதர்களுக்கு அவர் அதான் 12வது அதிகாரத்துல முன் ஜாத்தின் புத்திரருக்காக நிக்கிற மிகப்பெரிய அதிபதியாக மீகாவேல் எழும்புவான்றது உத்தரவு காலத்துல. இவன் புரிஞ்சுங்களா? அப்போ 12வது அதிகாரம் கான்சுமேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ். அதான் 7வது முத்திரன்னு சொல்லாம அத சுருக்கி சொல்லலாம். என்ன சொல்லாங்க? 12வது அதிகாரம் 7வது முத்திரன்னு சொல்லிடலாம் ஈஸியா. புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ அந்த அதிகார வாயிலாக இருக்கிற பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன்.
இப்போ உங்களுக்கு ஈஸியா எகைன் திரும்ப சின்ன ரீகால் மட்டும் சொல்ற பாருங்க. முதல் அதிகாரம் என்னங்க? சிறையிருப்புக்குள்ள போறது. யாருங்க? யூத வாலிபர்கள் சிறையிருப்புக்குள்ள போறது முதலாவது அதிகாரம். இரண்டாவது அதிகாரம் பொற்சிலை, புறஜாதி யுகத்தின் பொற்சிலை. புறஜாதி யுகத்தை வேறிக்கிறது அந்த பொற்சிலை தான் வேறிக்கிறார். கரெக்டுங்களா? தானியேலுடைய நேபுகாத்நேச்சாருக்கு வந்த சொப்பனம் அது. மூன்றாவது அதிகாரம் என்னங்க? மூன்றாவது அதிகாரம் பவ் ஆர் பர்ன் அப்படின்னா நீ தலைவணங்கு இல்லைன்னா சாவு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்னஸ்குள்ள அப்படின்னு சொன்னா ஒரு சோதனை நடக்குது, பொற்சிலை ஒரு சிலையை நிறுத்தி. மூன்றாவது. நான்காவது அதிகாரம் நேபுகாத்நேச்சாருடைய பிரைடு இல்லைங்களா, பெருமை இல்லையா? அவரு 7 காலங்கள் போறது. அதுவுமே இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அந்த நேபுகாத்நேச்சார் தனிப்பட்ட மனுஷனா தேவன தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு செய்தியை கொடுத்து கொண்டு வரது இல்ல. நல்லா யோசிங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. நேபுகாத்நேச்சார் அவருக்கு 7 நீ வந்து நான் என்ன போல யாருமே இல்லை. நேபுகாத்நேச்சார் என்ன போல யாருமே இல்லை, நான் தான் பெரியவன் சொன்னார். அப்ப நேபுகாத்நேச்சாருக்காக ஒரு அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு. 7வது எத்தனாவது அதிகாரம்? 4வது அதிகாரம். இப்போ அது யோசிக்கல சிம்பிளா. ஒரு அதிகாரத்தை ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக மட்டும் தேவன் எழுதுவாரா? தனிப்பட்ட மனுஷனுக்காக எழுதுவாரா? எழுத மாட்டார். கரெக்டுங்களா? தனிப்பட்ட மனுஷனுக்காக எழுத மாட்டார். அப்ப தனிப்பட்ட மனுஷன் மூலமா வேற ஏதோ சொல்ல வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த 7 காலங்கள் அப்படின்றது 7 சபை காலம். அந்த 7 சபை காலத்துக்கு படி அந்த நேபுகாத்நேச்சார்ன்றது யூதர்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அந்த அவங்க அடிக்கப்பட்டு 7 காலத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த அடிமரத்துல இருந்து யூத வர திரும்ப வரும். புரிஞ்சா உங்களுக்கு? நான் நடுவுல சொல்லிட்டு இருக்கிறேன், நிறைய விஷயங்கள் பேசணும், நடுவுல ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். நேபுகாத்நேச்சார் ஆகிய அந்த அவர் வந்து யூதர்கள் என்ன நினைச்சாங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை என்ன? நாங்க தான் பெரியவங்க நினைச்சாங்க இல்லைங்களா? அந்த பெருமை ஒரே டைம்ல அடிச்சு அடிமரம் மாத்திரம் என்ன பண்ணு விடு. அப்ப நம்ம எங்க போறோம்? எங்க பாக்குறோம்? ரோமர்ல பவுல் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? அந்த காட்டி ஒலிவ மரத்துக்கு யூதர்கள் ஒப்பிட்டு திரும்ப அவங்க வருவாங்க. அதே போல நேபுகாத்நேச்சார் திரும்ப வந்தாரா இல்லையா? அப்ப யூதர்கள் திரும்ப வராங்கன்றதுக்கான அடையாளமா நேபுகாத்நேச்சாரோட விழுகையும் திரும்ப வருதல் இருக்குது 4வது அதிகாரத்துல. 5வது அதிகாரம் என்ன? பாபிலோனுடைய கடைசி இரவு. ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா பாபிலோனுக்கான நியாய தீர்ப்பு. 6வது அதிகாரம் என்ன? தானியேலுக்கான லயன் டேட், அதாவது சிங்க குகையில தானியேல். அப்புறம் 7வது அதிகாரம் 4 காட்டியல் மிருகங்கள். அதுக்கப்புறம் 8வது அதிகாரம் 2 ஆட்டுக்கடா தரிசனம். 9வது அதிகாரம் 70 வாரங்கள். 70 வாரங்கள் அப்படின்னா யூதர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்ட 70 வாரமும் 6 விதமான நோக்கமும் இல்லைங்களா? 11வது அதிகாரம் தானியேல் அந்த கடைசி காலத்து 70 வாரங்களை குறிச்சு அது நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு போகும்போது தரிசனம், அந்த முதல் தரிசனம் தரிசனம். 11வது அதிகாரம் அந்த 70 வாரத்துக்கு நடுவில் நடக்கிறது சபை காலங்கள்லாம் என்ன நடக்க போகுது அது தானியேல் காலத்துல இருந்து. ஏன்னா தானியேல் காலத்துல கிறிஸ்துவர் வரைக்கும் எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 400 வருஷமா? மல்கியா தீர்க்க புத்தகத்துல கிறிஸ்துவருக்கு எத்தனை வருஷங்க? 400 வருஷம். அதுதான் வந்து சைலண்ட் இயர்ஸ் சொல்றாங்க. என்ன இயர்ஸ்? ஏன்னா அந்த இடத்துல எந்த தீர்க்கதரிசி வந்ததா நமக்கு தெரியல. அதனாலதான் இவரு யோவான் ஸ்நானகன் உள்ள வந்த உடனே எல்லாரும் பகிரங்கமா ஓடினாங்க அவர் பின்னாடி. அது சைலண்ட் இயர்ஸ். அப்ப அதுல இருந்து தொடங்கி கிறிஸ்து வந்து 7 சபை காலங்கள் எல்லாத்த பத்தி அந்த காலத்துல உலகத்துல என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் 11வது அதிகாரத்துல இருக்கும். 12வது அதிகாரம் நான் திரும்ப ரிப்பீட்டா எப்ப எங்க நடக்குது? யூதர்களுக்கான முடிவு. அதாவது என்ன, இங்க 7வது எக்காலன்னு சொல்லலாம், 7வது முத்திரன்லாம், உலகம் முடியும் போது என்ன நடக்குதுன்றது குறிச்சு எல்லாம் சொல்லப்படுது. இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல நீ போய் என்ன படிங்க? தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை படிங்க. என்ன பண்ண முடியும்னா ஓவராலா அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்க முடியும். உங்களால ஓவராலா ஸ்டோரியே புரிந்து கொள்ள முடியும். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்கேன் இப்ப நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ தேவன் என்ன பண்ணாரு? தானியேலை கொண்டு வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சார் இல்லைங்களா? முதல் அதிகாரம், 2வது, 3வது, 4வது அதிகாரத்துல சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது இன்னும் ஒரு சின்ன சின்ன ஹிஸ்டாரிக்கல் டீடைல் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டீடைல் மட்டும் நான் சொல்றேன், முடிச்சிடறேன் பாருங்க. அடுத்தது இதை மட்டும் நான் சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிச்சிடறேன். இப்போ தானியேல் அதிகாரத்தை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க, கவனிங்க நல்லா. நான் எதுக்காகனா ஒண்ணு உங்களுக்காகவும் எகைன் திரும்ப யூடியூப்ல நீங்க கேட்கும் போது உங்களுக்கு ரிப்பீட்டடா ஞாபகம் இருக்கிறதுக்காக சொல்றேன். நான் சொல்லாம விட்டு போயிட்டேன்னு சொன்னா இயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இப்ப நான் சொல்றதோட கூட இயர் கூட ஞாபகம் இருக்காது. எனக்கு திரும்ப ரிப்பீட்டடா போய் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும். பாருங்க சாப்டர் வைஸ் நான் திரும்ப ஒரு ரிப்பீட் மட்டும் பண்றேன் பாருங்க. ஒன்று 721 நாங்க பாத்துருக்கேன், இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. 721 அசீரியனுடைய படையெடுப்பு இதுங்க 10 கோத்திரத்துக்கு 10 ட்ரைபிஸ். அங்க பாருங்க ஸ்கிரீன்ல பாருங்க, 10 கோத்திரத்துக்கு படையெடுப்பு நடக்குது. அப்புறம் 2வது 1வது அதிகாரம் ஃபர்ஸ்ட் சாப்டர் எங்க இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்
இது ஃபர்ஸ்ட் சாப்டர் இல்லைங்களா? இங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான் என்ன காணப்படுது பாருங்க, பாபிலோனோட சிறையிருப்பு. இதான் ஃபர்ஸ்ட் சிறையிருப்பு. நான் போட்டிருக்கேனாங்க ஃபர்ஸ்ட் சிறையிருப்பு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர். ரெண்டாவது சாப்டர் நேபுகாத்நேச்சாருடைய விஷன் போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது எப்ப நடக்குது? 603 நடக்குது. நேபுகாத்நேச்சாருடைய 603 நேபுகாத்நேச்சாருடைய விஷன் ரெண்டாவது சாப்டர் நடக்குது. மூன்றாவது சாப்டர் 580 நேபுகாத்நேச்சார் வந்து என்ன பண்றாருங்க? பொற்சிலை நிறுவுறார். நேபுகாத்நேச்சாருடைய கோல்டன் ஸ்டாச்சு பொற்சிலை நிறுவுறார். நான்காவது அதிகாரம் இந்த ட்ரீ அப்படின்னா நேபுகாத்நேச்சார் மரமா வர்ணிக்கிறார் இல்லையா? அந்த தரிசனம் நான்காவது அதிகாரம் 562 நடக்குது. 562 அப்படியே டிகிரீஸ் ஆயிட்டே வருது. அது ஆச்சு. ஃபர்ஸ்ட் முதல் அதிகாரம் 606 நடக்குது. ரெண்டாவது அதிகாரம் 603 வருஷம் கழிச்சு நடக்குது. மூன்றாவது அதிகாரம் 580 நடக்குது. கோல்டன் ஸ்டாச்சு ஆல்ரெடி சொன்னேன், போர்ச்சிலை எல்லாரும் வணங்குங்கன்னு சொல்றது. அதுக்கப்புறம் நான்காவது அதிகாரம் அது தொடங்கி 562 நடக்குது. நீங்க போட்டுக்க பாருங்க அந்த என்னங்க அந்த மரத்தை குறிச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன வரணும் அப்படின்னா, அடுத்த அதிகாரம் என்ன வரணும்னு சொன்னா, அடுத்தது வர்றது 7வது அதிகாரம் வரணும் ஆர்டர் படி. 4வது அதிகாரம் முடிஞ்சு 5-6 இருக்கு இல்லையா? 5-6 வந்து 7வது அதிகாரத்துக்கு அப்புறம் தான் நடக்குது. ஆனா ஆர்டர் வைஸ் முன்னாடி போடப்பட்டிருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அதனாலதான் சொன்னேன் 7வது அதிகாரம் இந்த பெல்ஷாத்சார் ராஜா இருந்தார் இல்லையா, அவருடைய முதல் வருஷத்துல நடக்குது 7வது அதிகாரம். 8வது அதிகாரம் அதோட 3வது வருஷத்துல நடக்குது. 3வது வருஷத்துல அதோட 3வது வருஷத்துல இங்க போட்டிருக்கேன் நான், பாருங்க நீங்க யூடியூப்ல அடுத்தது பாருங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது? 5வது அதிகாரம் நடக்குது. 5வது அதிகாரம் தான் என்னங்க? அந்த கடைசி பாபிலோட முடிவு. பெல்ஷாத்சார் ராஜாவுடைய முதல் வருஷத்துல என்ன நடக்குது? அந்த 4 காட்டியல் மிருகங்கள் இருக்கு, மிருகங்களை குறிச்சு 4 மிருகங்களை குறிச்சு தரிசனம். அவருடைய 3வது வருஷத்துல 2 ஆட்டுக்களால குறிச்சு தரிசனம். அவருடைய 3வது வருஷத்துல முடிவு தான் பாபிலோனுடைய முடிவு. பாபிலோனுக்கான நியாய தீர்ப்பு. பாபிலோனுக்கான நியாய தீர்ப்பு அதான் எத்தனாவது அதிகாரம்? 5வது அதிகாரம் தான் பாபிலோனுடைய முடிவு இல்லைங்களா? 6வது அதிகாரம் என்ன நடக்குதுன்னா அதுக்கப்புறம் நடக்குது இல்லைங்களா? எங்க நடக்குது? நேபுகாத்நேச்சர் தானியேல் வந்து எதுக்குள்ள போறது? சிங்க குகைக்குள்ள போறது. நான் அதனால இங்க போட்டேன், முன்னாடி போட்டேன். 7வது அதிகாரம் 5வது அதிகாரத்துக்கும் 6வது அதிகாரத்துக்கும் முன்னாடியே நடந்திருக்குது. அப்புறம் 5வது அதிகாரம் நடக்குது தனியா, இங்க நடக்குது. 6வது அதிகாரம் அதுக்கப்புறம் நடக்குது லயன் டே. நீங்க போட்டுருக்க பாருங்க, லயன் சிங்க குகை. அதுக்கப்புறம் 9வது அதிகாரமும் இதே நேரத்துல நடக்குது. 2 நேரம் ஒண்ணா நடக்குது. அப்புறம் 10வது அதிகாரம் அடுத்தது இங்க நடக்குது லாஸ்டா எங்க 555 நடக்குது. அதுக்கப்புறம் 10வது அதிகாரத்துல தொடங்கி அப்படியே 12வது அதிகாரம் வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் நடந்துட்டு வருது. 12வது அதிகாரம் எந்த காலத்தை குறிச்சு சொல்லுது? இந்த காலம் வரைக்கும். கரெக்டுங்களா? இதான் ஒரு அதிகாரத்துக்கான எக்ஸ்பிளனேஷன். நான் உங்களுக்கு இது அப்படியே வந்து பிரிண்ட் அவுட் நான் யூடியூப்ல போடுறேன், டவுன்லோட் பண்ணிங்க. இதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்ல நான் வந்து பிரதருக்கு தந்தானே நீங்க வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்ப தானியேல் தீர்க்கதரிசியுடைய ஓவர் வியூ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வீக் இது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஓவர் வியூ என்ன பண்ணுங்க, வாட்சிட்டு வாங்க, ஒரு மாதிரி படிங்க. ஏன்னா நான் இந்த மெசேஜ் எடுக்கிறதுக்காக சொல்ல வரல. நீங்க ஒரு தீர்க்க தரிசன மாணாக்கரா இருந்தீங்க, கடைசி காலத்தை குறிச்சு வாட்ச் பண்றீங்க, நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போகணும், எடுத்துக்கொள்றதுல மேல எனக்கு தாகமா இருக்குது அப்படின்னு சொன்னா, தாகமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏதோ செய்தியை கேட்டு போறதோட மட்டும் கிடையாது. அதுக்கு என்னங்க, அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் வந்து வியாதிக்காக வேதனைக்காக ஜெபம் பண்றது, அதுக்காக சுகத்தை பெற்றுக்கொள்றது ஒரு ரகம். முதல் ரகம் கிறிஸ்துவர்கள் அவங்க. ரெண்டாவது, சரி இயேசு கிறிஸ்து கூட நம்ம சர்ச்சுக்கு போனா இல்ல ரட்சிப்புக்கு போனா என்ன கிடைச்சிடும், நமக்கு சுகம் கிடைச்சிடும்ன்றது 2வது ரகம். வாரம் எங்க வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. 3வது ரகம், நல்ல செய்தி கேட்கலாம், செய்தி கேட்கறதுனால மேம்பட்ட கிறிஸ்துவர்களா மாறலான்றது 3வது ரகம். 4வது ரகம் இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி சபை ஒரு சபைக்கு போறது, இல்ல தேவனுக்கிட்ட இருந்து வல்லமையை பெற்றுக்கொள்றது, அதுக்கப்புறம் வந்து நல்ல நல்ல செய்தியை கேட்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் தாண்டி நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போகணும், என் டைம்ல என்ன நடக்குதுன்றத நான் புரிஞ்சுக்கொள்ளணும், என் வாழ்க்கையை வார்த்தை கேட்ட விதத்துல அறிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வேணும். புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம இங்க பின்தங்கி இருக்கிறோம்ன்றது காரணம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுல நம்ம வந்து கிட்ட நெருங்கலன்றது காரணம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே இண்டிவிஜுவலா நம்ம தேவனோட நெருங்கிறதுக்கு உதவி, அதுக்குதான் இதெல்லாமே கொடுக்கப்படுது தவிர சபைக்கு அல்ல இது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? சபையில பிரீச் பண்ணி எல்லா மக்களும் எல்லா நபர்களும் வந்திருக்கிறாங்க, நீங்க எல்லாருமே இந்த செய்தி கேட்டு மனப்பாடம் பண்ணி படி அப்படின்றதுக்கு இல்ல. யார் தாகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கான பாயிண்ட் இதெல்லாமே. புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது ஆல்ரெடி சொல்லிட்டேன். மாம்சரி தான் முதலாவது இழுப்பு ஆட்களுக்கோ 2வது இழுப்பின் ஆட்களுக்கோ இல்ல, இது தேர்ட் புல்லா இண்டிவிஜுவலா தேவனை நெருங்கிறதுக்கு ஒவ்வொரு காரியங்கள் இப்படி இருக்கிறதா. எங்கங்க தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை காட்டிலும் பெரியவள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க,
வேத வாக்கியங்களை அனுதினமும் சோதித்து பார்த்து அதெல்லாத்தையும் பக்குவமா பார்த்து வார்த்தை எப்படி இருக்குதான்னு சொல்லி தெசலோனிக்கர்கள் உள்ளவர்களை பார்க்கணும் நற்குணசாலிகள் ஆனார்களாம். அப்போ நம்ம ஏற்கனவே நான் இந்த செய்தியோட தொடக்கத்துல வாசித்த மாதிரி என்ன சொன்னாங்க, நீ விடிவெள்ளி வரவும் இந்த தீர்க்கதரிசனத்தை பற்றி கொள்ளும் போதுதான் வெளிச்சம் இருதயத்துல உதிக்கும். இப்போ இது நீ படிக்கணுமா அப்படின்னா நான் என்னங்க எப்பவுமே செய்தி நான் ஏற்கனவே சொல்றேன், உங்களை கஷ்டப்படுத்தி நான் எதுவும் பண்ண வைக்க முடியாது. நான் என்ன கஷ்டப்பட்டு பண்ணா இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லதான் முடியுமே தவிர உங்களுக்கா எடுத்துக்கொள்ள மேல தாகம். இந்த செய்தியுடைய முக்கியத்துவத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எவ்வளவு விஷயம்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல நீங்க தேடும் போது கண்டிப்பா தேவன் கொடுப்பாரு. இதுக்கு நல்லா கொஞ்சம் படிப்பு ஒரு தடை இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். கிடையாது, நத்திங். வெளிப்பாடு இங்கிலீஷ பேஸ் பண்ணி கிடையாது, படிப்பை பேஸ் பண்ணி கிடையாது, நாலேஜை பேஸ் பண்ணி கிடையாது, பெரிய சபையில இருக்க அப்படின்றது பேஸ் பண்ணி கிடையாது, ஒரு பெரிய பாஸ்ட் கீழே இருக்கிறன்றது பேஸ் பண்ணி கிடையாது. வெளிப்பாடு முன்குறிக்கப்படுதல் பேஸ் பண்ணி கிருபை பேஸ் பண்ணி இருக்குது. ஆமென். அதுக்கான பஸ்தி பார்த்த தான் நம்ம தானியேல் புத்தகமா போட்டிருக்கிறேன். உங்களுக்குள்ள யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்ல விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஜெபிக்கலாம். நான் நேரம் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ராவை எடுத்துக்கினேன். இந்த காரியத்தை உங்களுக்கு முடியும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடலாம். எல்லா கண்களும் முடிகிறதான வேலையில சகோதரனுடைய சுகவீனத்துக்காக எல்லா கண்கள் மூடி கரங்களை உயர்த்தி சகோதரன் நேராக நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம். சகோதரன் நேராக கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லா கண்களும் மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம். சபையாராய் நம்ம கண்களை மூடி ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம். அந்த தெய்வீக வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொண்டோம். இது முடிவுல தெய்வீக வல்லமையானது புறப்பட்டு வரணும் சகோதரன். அந்த வல்லமைக்காக அந்த நேரத்துல நம்ம எல்லாம் கண்களை மூடி அவருடைய பிரசனத்துக்காய் நம்ம கண்களை மூடலாம். எல்லாம் கண்களை மூடுகிறோம் வேலையில. கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால நேரத்துக்காய் கூட நன்றி. இந்த நேரத்துல ஒரு சில காரியங்களை அடியன் மூலமா பேசும்படியான கிருபைகளை தந்தீர், அதற்காய் கூட நன்றி ராஜா. கர்த்தாவே, இது எல்லாருக்கான செய்தி அல்ல ராஜா, ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டத்துக்காக ராஜா. அந்த தீர்க்கதரிசன பார்வை கொண்டு அந்த ஜனத்துக்காகவே அந்த செய்திகள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்ற கிருபையினால் விசுவாசிக்கிறோம். நாங்கள் பெரியவர்கள் அல்ல, ஞானவான்கள் அல்ல ராஜா. இந்த சிறு கூட்டத்துக்கு உங்களுடைய கிருபையினால் வெளிப்படுத்தின தயவுகளுக்காய் நன்றி. இப்பேற்பட்ட வெளிப்பாடுகளுக்கு முன்பதாக தான் அந்த மார்க்கு 16 உறுதிப்படும் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது வெளிப்பாட்டுக்கு பின்பதாக இருக்கிறது. அந்த பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள வெளிப்பாட்டினால மட்டுமே முடியும் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த முடிவு நேரம் வருவது பிசாசு அவருடைய காரியங்களை செவனே செய்து கொண்டிருக்கிறான். மனவாட்டிக்கு அந்த டைனாமிக்ஸை கொண்டு வருவது வெளிப்பாடு மட்டுமே. அந்த வெளிப்பாட்டினால இந்த செய்தி இந்த நேரத்துல கேட்ட அந்த வல்லமையினால ராஜா எங்களுடைய சகோதரனுக்காக வருகிறேன். இந்த நேரமே அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் அக்கினியானது ராஜா மகனுடைய உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் பாயட்டும் ராஜா. அப்ப இந்த நேரத்துல மகனுக்கு அந்த சுகத்தின் விசுவாசத்தை கொண்டு வாருங்க. சுகமடைந்தேன் என்ற விசுவாசத்தினால மகன் கர்த்தாவே அடுத்த முறை சாட்சி கூட கிருபைங்க ராஜா. அப்ப தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு வரும்போது ராஜா அவர் அல்ல, அந்த சபையாரே கர்த்தாவே அநேக நபரை கர்த்தாவே அந்த ஜெபித்து சுகத்தை பெற்றெடுத்து நாங்கள் பார்த்தோம் ராஜா. நாங்கள் மனவாட்டியின் பாகமாக இருக்கிறோம். தீர்க்கதரிசிக்குள்ள இருந்த அந்த வல்லமை இந்த மனவாட்டிக்குள்ள இருக்கிறது விசுவாசிக்கிறோம் ராஜா. நாங்கள் விசுவாசத்துல ஜெயம் எடுக்கிறோம். அந்த வல்லமையினால் அந்த 3ஆவது இழுப்பின் ஊழியத்தினால கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையினால ராஜா மகன் மீது வல்லமை பாயட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த செய்தியை கேட்கும் போது ராஜா ஆதிக்கிற வெளிப்பாடு மட்டுமல்லாது அந்த தெய்வீக வல்லமை எங்களுக்குள்ள பாய்ந்திருக்கிறது விசுவாசிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் வெறுமனே போக வகையில் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுக்குற ஒரு தீர்க்கதரிசன பார்வையானது விரிந்திருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு உலகத்தின் காரியத்தையும் தீர்க்கதரிசன வசனத்தோட வெளிச்சத்தின் கீழே நாங்கள் பார்க்கணும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் மாம்சத்திலையும் எங்களுடைய சொசைட்டிலையும் குடும்பத்திலையும் வருகிற எல்லா சோதனைகளும் அந்த தேர்ட் புல்லுக்கு நேராக எங்கள் நடத்துகிறோம் விசுவாசிக்கிறோம். பலப்படுத்துங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. வராதவனுடைய இருதயத்துல பேசுங்க ராஜா. இந்த அப்பத்துக்கு ஏற்ற அந்த ஆடுகளை கொண்டு வருங்க ராஜா. பலப்படுத்துங்க. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.